How important it is for you to do short films? நீங்கள் பண்ணதுனால உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியோட அந்த என்ட்ரி வந்துச்சா? How did it happen? அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஒன்று பண்ணால் நமக்கு வந்துட்டு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் பெருசாக வரணுன்ற மாதிரி நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஹை பாயிண்ட் லெவரேஜ் இருக்கிற ஒரு இதுவாக வேணும்னு தேட ஆரம்பித்தேன். ஸோ பயோடெக்னாலஜி டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் விஸ்காம் சேர்ந்து இந்த ப்ராசஸோட ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு பார்க்கும்போது ஃபிலிம் மேக்கிங்காக இருந்துச்சு. அதான் ரூம்குள்ளே நீங்கள் ப்ராசஸில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, அது யாருக்கும் தெரியாமல் ஷூட் பண்ணுவீங்க, தென் யூ வில் ரிலீஸ் இட் டு பீப்புள்ஸ் தியேட்டர்ஸ். ஸோ தென் பீப்புள் வாட்ச் பண்ணுவாங்க, யூ வில் கெட் ரெகக்னிஷன். ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் வந்து ப்ரூஸ்லியோட கான்செப்ட் தான். I fear the man who has practiced one kick 10,000 times. People like Lokesh Kanagaraj broke the stereotype of director in the first end. Have you worked with anyone as an assistant DOP? Tourist film director is very சம கிளாரிட்டி. கிளியரான பீப்புள் கூட ஒர்க் பண்ணும் போதும் கிடைக்கிற அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு அங்கே we can feel it. So இப்போ how important it is for someone who is studying Viscom, நீங்கள் இந்த ஏஐ பேஸ்ட் ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் ஹிக்ஸ்ஃபீல்டுக்கும் மிட்ஜர்னிக்கும் நான் பார்க்குற வித்தியாசம் என்னன்னா, ஹிக்ஸ்ஃபீல்டு இஸ் லைக் அ ஸ்டுடியோ, ஓகே, மிட்ஜர்னி இஸ் லைக் அ ஆர்டிஸ்ட். மோஸ்ட் ஆஃப் மை ஆடியன்ஸ் ஆர் entrepreneurs. So brand, how important it is to convey a story through visual storytelling? Welcome Arvind Viswanathan bro. So welcome to Sculptors Podcast. ஸோ இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஐடி வந்து ஃபாக்ஸின்னு வச்சுருக்கீங்கள்ட்ட. ஸோ அது எதனால அந்த நேம் வச்சுருக்கீங்க? ஃபாக்ஸி ஜஸ்ட்டு நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதும் பசங்களாம் அப்படியே பேர் வச்சு எதனால நேம் வச்சுருப்பாங்க? சும்மா அதாவது ஆக்சுவலி வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க பேர் தானே வைப்பாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு யாரும் அவங்க பேர் வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும்ல, வேறு ஒரு பேர் மாதிரி வச்சு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி வைக்கும் போதும் சரி ஓகே நம்ம ஃபாக்ஸின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு திங்கிங் தான். அப்போ வந்துட்டு வேறு ஏதோ ஒரு இதுவில் இருந்துச்சு போல், லைக் அதனால் அதை வச்சு ஓகே பண்ணிக்கிட்டோம். எங்கே உங்கள் கெரியர் ஆரம்பிச்சது? சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு? சைல்ட்ஹுட்னா லைக் வேர் யூ ஸ்டார்டட் யுவர் ஸ்கூலிங்ஸ், காலேஜஸ் எப்படி? ஸ்கூல் வந்துட்டு ஃபஸ்ட்டு டான் பாஸ்கோ ப்ரோ, குளத்தூர். ஓ சூப்பர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7th படிக்கும் போதும் வேலம்மாள் ஷிஃப்ட் ஆகிட்டேன். தென் +2 வரைக்கும் வேலம்மாள் தான். அதுக்கப்புறம் டிஜி வைஷ்ணவ் விஸ்காம். ஓகே. ஸோ விஸ்காம் வாஸ் சம்திங் தட் ரொம்ப இன்டென்ஷனலாக நம்ம இந்த சினிமா அந்த ரிலேட்டடாக தான் போகணுன்றது சைல்ட்ஹுட்லேருந்து இருந்துச்சா, இல்லை மற்ற நிறைய பேர் சொல்கிற மாதிரி லைக் இன்ஜினியரிங் போக வேணான்ற ஒரு பயத்தால் விஸ்காம் போனீங்க? இல்லை ஆக்சுவலி என்னென்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜி தான் ப்ரோ சேர்ந்தேன். ஓகேவா, சயின்டிஸ்ட் ஆகணும் தான் எனக்கு ஆசை சின்ன வயசுலேருந்து. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, லைக் சரின்னு சொல்லிட்டு பயோடெக்னாலஜி சேர்ந்தேன். சரி சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜி சைடு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயோடெக்னாலஜி ஜெனட்டிக் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்ற பிளான்ல பயோடெக்னாலஜி சேர்ந்தேன். சேர்ந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஓகே நமக்கு இது வராது, நம்மளால் பயோடெக்னாலஜிலாம் படித்து அதில் பிஹெச்டி பண்ணுறதுன்றதுலாம் டாஸ்க்கு அப்படின்றது ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு என்னென்னா கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக லைக் கொஞ்சம் லெவரேஜ் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். எனக்கு வந்து லெவரேஜ்ன்ற வார்த்தைலாம் கொஞ்ச நாளைக்கு கூட தான் கற்றுக்கிட்டேன். ஓகே. பட் மைண்டில் வந்துட்டு ஒன்று பண்ணால் நமக்கு வந்துட்டு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் பெருசாக வரணுன்ற மாதிரி நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஹை பாயிண்ட் லெவரேஜ் இருக்கிற ஒரு இதுவாக வேணும்னு தேட ஆரம்பித்தேன். ஸோ பயோடெக்னாலஜி டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 year சும்மா இருந்தேன். அப்புறம் விஸ்காம் சேர்ந்துட்டேன். சூப்பர். இந்த 1 year சும்மா இருந்தீங்கல்ல, தட் பீரியட் வுட் ஹவ் பீன் வெரி டஃப் கண்டிப்பாக. ஏன்னா அந்த பீரியடில் தான் யூ வுட் ஹவ் சர்ச்ட் வாட் யூ லைக் ஆக்சுவலி, அந்த ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட்டுன்றது நடந்திருக்கும்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த சினிமான்ற கெரியரில் இருக்கிறவங்க வந்து தே வில் டெல், போய் கேட்டோன்னா என்ன அது கண்டுபிடிச்சத விட அது நான் என்ன கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு பாண்ட் இருந்துச்சு அந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அட் வாட் எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆர் ஏதாவது ஒரு மூவி ஃப்ரேஸாக கூட இருக்கலாம் மேபி, இது பார்த்து ஓகே திஸ் இஸ் இட், இதனால தான் நான் சினிமாட்டோகிராஃபர் ஆக போகிறேன்னு ஒரு தாட் வந்திருக்கோம்ல, சினிமாட்டோகிராஃபர் ஆக போகிறேன்னு ஒரு தாட், அது என்ன பாயிண்ட் ஆஃப் டைம், எதனால நடந்துச்சு? ஃபிலிம் மேக்கிங் பேசிக்கலி வந்துட்டு லைக் ஸ்லோவாக அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கிலலாம் வந்துட்டு ஃபிலிம்ஸ் பற்றிலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு பேசிக்காக. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹெவியாக டிபிஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பாய்ஸ்லாம். ஸோ அது நானுமே பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ வந்துட்டு ஒரு பக்கம் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோம். ஸோ வந்துட்டு அது எப்படி அந்த ஃபோட்டோகிராஃபி சும்மா கேமரா வச்சு பசங்க டிஎஸ்எல்ஆர்லாம் வச்சுருப்பாங்களே, அதை வச்சு பண்ணும் போதும் எனக்கு என்ன எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா,
எனக்கு அது ஒரு ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றது, அதை வந்துட்டு எடிட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிறது, அதுக்கப்புறம் அதை வெளியே விட்டதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு ரிவ்யூஸ் கிடைக்குதுல்ல, எனக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே நம்ம வந்து பர்சனலாக ரூம்குள்ளே ஒரு ஒர்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு வெளியே நம்ம ஷேர் பண்ணும் போதும் அது வேறு மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராசஸோட ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு பார்க்கும்போது ஃபிலிம் மேக்கிங்காக இருந்துச்சு. அதான் ரூம்குள்ளே நீங்கள் ப்ராசஸில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, அது யாருக்கும் தெரியாமல் ஷூட் பண்ணுவீங்க, தென் யூ வில் ரிலீஸ் இட் டு பீப்புள்ஸ் தியேட்டர்ஸ். ஸோ தென் பீப்புள் வாட்ச் பண்ணுவாங்க, யூ வில் கெட் அ ரெகக்னிஷன். ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி இந்த ப்ராசஸில் நம்ம என்ட்ரி லெவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போதும் ஃபோட்டோகிராஃபி வாஸ் திங் டு என்டர். எனக்கு வந்து ஆப்ஷன் ஆக்சுவலி வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு என்னென்னா ஒரு பாயிண்டில் யோசித்தேன், ஓகே இப்போது நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பட்ஜெட்டுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், மியூசிக் பண்ண முடியுமா, ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியுமா, இல்லை டிரெக்டாக டிரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தேன். அதை பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இப்போது நீங்கள் எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. மீதி எல்லாமே டைம் அஃபோர்ட் பண்ண முடியாது. டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு மணி இல்லை பேசிக்கலி. நீங்கள் வந்து இத்தனை வருஷம் சும்மா இருக்கீங்க அப்படின்னா அத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கான செலவு இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் மணியோ வேணுன்றதுனால ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் இது பண்ணி அக்வயர் பண்ணி போயிட்டேன். ஆக்சுவலி இது ஒரு நல்ல தாட் ப்ராசஸ். இன்னொன்று என்ன, இது எனக்கு இப்போ இதில் ஒரு டவுட் வருதுன்னா, டவுட்டுன்றதில் ஒரு ஜஸ்ட் க்யூரியாசிட்டி. நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்குது, லோவர் மிடில் கிளாஸ் இருக்குது, எல்லாருக்குமே அந்த ஆம்பிஷன் டு பிகம் அ சினிமோட்டோகிராஃபர் அது வந்து லைக் வென் தேர் இந்த காலேஜ் அந்த விஸ்காம் படிக்கிற டைமில் இட் வாஸ் பீக்கில் இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஒரு 2 years வேலைக்கு போயிட்டு அப்புறம் நான் இது பண்ணுறேன், 2 years வேலைக்கு போய்ட்டு நான் வந்து சைமல்டேனியஸாக அது பண்ணிவிட்டு பண்ணுறேன், அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் நீங்கள் விஸ்காம் முடிச்சு ஹேவ் யூ ஒர்க் சம்வேர் ஆர் அதுக்கப்புறம் ஹவர்ஸ் கெரியர் கிராஃப்ட் டுவர்ட்ஸ் பிகமிங் சினிமோட்டோகிராஃபர்? விஸ்காம் படிக்கும் போதுமே பேசிக்கலி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. எனக்கு வந்து தெரியும், ஓகே இந்த புக் நாலேஜ் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. காலேஜ் போனது வந்துட்டு சும்மா வந்துட்டு பசங்களாம் செல் பண்ணலாம், ஒரு 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 கம்யூனிட்டி பில்ட் பண்ணலான்ற ஒரே ஒரு ப்ராசஸ்க்காக தான் போனேன். எனக்குமே தெரியும் காலேஜ் நாட் கோயிங் டு டீச் ஃபிலிம் மேக்கிங். இது உங்களுக்கு வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணும்போதுமே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் பயோடெக்னாலஜி சேர்ந்தேன்ல, பயோடெக்னாலஜி மெயினாக டிஸ்கன்டினியூ பண்ணது காரணமே என்னன்னா, போயிட்டு நான் ஃபஸ்ட் டே ஒரு கேள்வி கேட்டேன், நம்மளோட சீனியர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். நம்ம சீனியர்ஸ்லாம் இவங்களாம் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2-3 இது கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நான் சக்ஸஸ்னா ஆக்சுவலி நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்னு நினச்சேன். இது என்ன ரொம்ப மாடரேட்டாக இருக்குது, இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஸ்கன்டினியூ பண்ணேன். ஸோ எனக்கு என்னன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்படி பார்க்கும்போதும் காலேஜ் இவங்க இவ்வளோ தான் டீச் பண்ணுவாங்க, இவங்களோட பொட்டன்ஷியல் இவ்வளோ தான், டீச் பண்ணுறதுக்கான எஜுகேஷனோட பொட்டன்ஷியல் இவ்வளோ தான், நம்மளா என்ன லேர்ன் பண்ணுறோன்றது தான் மேட்ரு. புரியுது. ஆனால் இந்த வே ஆஃப் ப்ராசஸிங் திங்ஸ் இருக்குல்ல, லைக் சக்ஸஸ் வந்து மாடரேட்டாக இதுவாக டிஃபைன் பண்ணுற விஷயமாகட்டும், அப்போவே சக்ஸஸ் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்க மாதிரி தான் ஐ சி திஸ் ஆஸ் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. சக்ஸஸ்ன்றது ஒரு பாயிண்ட் தான், சப்ஜெக்டிவ் தான். பட் ஆனால் நீங்கள் அது எப்படி இல்லை எனக்கு இந்த சக்ஸஸ் பத்தலைன்ற ஒரு விஷயம் தானே சொன்னீங்க இப்போ. ஆமாம், அது அந்த தாட் எப்படி வந்துச்சு? அதனால கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக கொஞ்சம் அதிகமான ஆசை இருக்கிறதுனால அந்த மாதிரி லைக் அதுதான். இன்னொன்று என்னன்னா, லைக் லெவரேஜ் பாயிண்ட் தான். இப்போ லெவரேஜ்ன்ற வேர்ட் நமக்கு தெரியாதனால நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பத்தலைன்ற வேர்டு தான் நமக்கு தெரியும். இது பத்தாது, இங்கேருந்து வந்தால் எல்லாருமே சேர்ந்து, அதாவது இப்போ என்னன்னா, நம்ம வந்துட்டு டெய்லி உழைச்சி நம்ம ஒரு காசை சம்பாதிக்கிறது வேறு, நம்ம ஒரு வேலை ஒன்று பண்ணுறோம், நமக்கு கீழே ஒரு 10 பேர் உழைப்பாங்க, அந்த 10 பேர் கீழே இன்னும் ஒரு 20 பேர் உழைப்பாங்க, அந்த 20 பேருக்குள்ள ஒரு 30 பேர் உழைப்பாங்க. இவங்க எல்லாரும் பண்ணுற விஷயத்துக்கான கிரெடிட்ஸும் அதுக்கான காசு ஒரு ஸ்டேக்கும் உங்களுக்கு கிடைக்குதுன்றது ஹை பாயிண்ட் லெவரேஜில். கண்டிப்பாக அந்த லெவரேஜ் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் வந்து அந்த சர்ச்சிங் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, எது ஹை பாயிண்ட் லெவரேஜ் கொடுக்கும் அப்படின்றது. நமக்கு பேசிக்கலி நம்ம 10th முடிக்கும் போது தான் மார்க் ஜக்கர்பர்க்லாம் ஃபேஸ்புக் ரிலீஸ் பண்ண மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த லெவரேஜ் பாயிண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று திடீர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி இவங்க இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆகிட்டாங்களா, திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆகிட்டான்னு சொல்லிட்டு அப்போவே நான் கொஞ்சம் அந்த கூகுள்லாம் அப்போ தான் கையில் வர ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைமில் அதான் படிக்கும் போதும் அந்த லெவரேஜ் பாயிண்ட்ஸ் பற்றின ஒரு ஐடியா இருந்துச்சு, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ எது நமக்கு வேணுன்றதுல நான் கொஞ்சம். ஸோ இட்ஸ் பேசிக்கலி யூ ஸ்டடிட் விஸ்காம், பட் மோஸ்ட்லி சினிமோட்டோகிராஃபியோட கான்செப்ட்ஸ் அது எல்லாமே செல்ஃப் தாட் தான். யா ஓகே, செல்ஃப் தாட். யூடியூப் பேசிக்கலி யூடியூப்பில் யூடியூப் பேசிக்கலி சொல்கிறீங்க. பட் அது இல்லாமல் இஸ் தேர் எனி ஃபிலிம்ஸ் தட் இன்ஸ்பயர்ட் யூ ஆர் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் ஆர் எங்கெங்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பீங்க? இப்போது ஃபிலிம் மேக்கிங்காக சில ஃபிலிம்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும், சினிமாட்டோகிராஃபியாக சில ஃபிலிம் இன்ஸ்பைரிங், எடிட்டிங்க்குன்னு சில ஃபிலிம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதில் எனக்கு வந்துட்டு சினிமாட்டோகிராஃபிக்கு இன்ஸ்பைரிங்னா எனக்கு ரவிவர்மன் அண்ட் சந்தோஷ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ பேசிக்காக ஹாலிவுட் டிஓபிஸ் பேர்லாம் கேட்டிங்கன்னா
ரொம்ப பேர்லி ஐ நோ சம் லைக் இமானுவல் பெஸ்கி அந்த மாதிரி ரொம்ப கம்மியான பேர் தான் தெரியும், நிறைய பேர் தெரியாது. பட் இந்தியன் சினிமாட்டோகிராஃபர்ஸ்னால் எனக்கு சாலிடாக நிறைய பேர் தெரியும். ப்ளஸ் அதில் வந்துட்டு எனக்கு ரவிவர்மா சந்தோஷ் வந்து ரொம்ப ஃபேவரட். ஸோ எனக்கு அவங்களோட ஒர்க் வந்துட்டு நான் நிறைய வாட்டி திருப்பி ரீவாட்ச் பண்ணி லைக் லேர்ன் பண்ணேன். நான் பேசிக்கலி ராவணன்ற ஒரு ஃபிலிம் தான் ப்ரோ, மணிரத்னம் சார் ஃபிலிம் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபிலிம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 டைம்ஸ் மேலே பார்த்துருப்பேன். லைக் வந்து ப்ரூஸ்லியோட கான்செப்ட் தான், பர்சன் ஹூ ட்ரெயின்ஸ் 10,000 கிக்ஸ் அந்த இது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் அந்த ஃபிலிம் நான் நிறைய வாட்டி வாட்ச் பண்ணி அது மூலமாக லேர்ன் பண்ணேன் ஸ்டேஜிங். ஓகே, அதுக்கப்புறமா யூடியூப்ல போயிட்டு இது பேசிக்காக என்ன மற்ற சினிமாட்டோகிராஃபர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, மற்ற ஃபிலிம்ஸ்லாம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்த்து. Any 3 channels that you want to like tell to my audience, like Film Riot, அதுக்கப்புறம் இண்டி மோகுல் அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபி டேட்டாபேஸ். சூப்பர், இந்த 3 சேனல்ஸ். ஸோ இப்போ ஸோ யூ ஸ்டடிட் விஸ்காம், தென் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணீங்க. இப்போ நிறைய பேர் பைலட் ஃபிலிம் சொல்கிறாங்க, ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறாங்க, லைக் ட்ரைங் மூவி ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஷார்ட் ஃபிலிம், பைலட் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இது மூணுத்துக்கான டிஃப்ரென்சியேஷன் என்ன? ஷார்ட் ஃபிலிம்னா லைக் 40 minutes 30 to 40 minutesக்குள்ளே இருக்கிறது ஷார்ட் ஃபிலிமு. 30 to 40 +ல போகிறது எல்லாமே லைக் டெலிஃபிலிம். ஓகே, விச் இஸ் அண்டர் 1 hour 30 minutes. ஓகே, 1 hour 30 போயிடுச்சுன்னா அது ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. தென் பைலட் ஃபிலிம்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை வெப் சீரிஸ் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு எபிசோட் மட்டும் ஷூட் பண்ணுறீங்கன்னா அது பைலட் எபிசோடு. லைக் அந்த ஃபிலிமோட ஒரு எபிசோட் மட்டும் ஷூட் பண்ணுறோன்னா அது பைலட் ஃபிலிம். ஓகே, இப்போ நிறைய டேரக்டர்ஸ் ஆர் ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு சினிமாட்டோகிராஃபரோட ஒரு ஜிஸ்ட் பார்க்கணும், அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா தே ஆஸ்க் அ ஷார்ட் ஃபிலிம், கரெக்டாக? ஸோ ஹவு இம்பார்ட்டண்ட் இட் இஸ் ஃபார் யூ டு டூ ஷார்ட் ஃபிலிம்ஸ்? நீங்கள் பண்ணதுனால உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியோட அந்த என்ட்ரி வந்துச்சா, இல்லை அது எப்படி, ஹவு டிட் இட் ஹேப்பன் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆப்பர்ச்சுனிட்டின்றது? டூரிஸ்ட் ஃபேமிலி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ப்ரோ. பேசிக்காக ஷார்ட் ஃபிலிம் நான் சொல்லிடுறேன். ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ஐ டிட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்லி. பேசிக்காக நான் காலேஜ் படிக்கும் போதும் வாட் ஐ டிட் இஸ் லைக் ஃபார் மணி ஐ டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டப்ஸ். அண்ட் தென் பேஷன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணேன். ஐ நெவர் கெட் பெய்ட் ஃபார் எனி ஷார்ட் ஃபிலிம் தட் ஐ டிட். ஸோ இது ரெண்டுமே பண்ணும்போது எனக்கு என்னாச்சுன்னா, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருக்கிற அந்த நெட்வொர்க் இருக்குல்ல, அதில் இருக்கிற நிறைய பேர் வந்து இப்போது ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபீச்சர் ஃபிலிம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மூலமாக இருக்கிற கான்டாக்ட்ஸ் மூலமாக தான் நவ் ஐ ஆம் மேக்கிங் ஃபிலிம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஓகேவா? டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் மோர் தான், இதுவும் அப்படி தான். நானும் விக்னேஷ் ஸ்ரீகாந்தும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அவர் வந்துட்டு இப்போ ஃபீச்சர் ஃபிலிம் ஒன்ஸ் மோர் பண்ணும்போதும் என்னை அப்ரோச் பண்ணார், லைக் நம்ம 2 பேரும் பண்ணிடலாம் இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அது பண்ணுறதுக்காக போனேன். அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு லைக் அது ஷூட் பண்ணி முடிச்சோடனே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் காட் லைக் வெரி இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் மை ஒர்க் அண்ட் தென் தே கேவ் மீ டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் வி ஷாட் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், நைஸ். அப்போ வந்து அந்த கனெக்டிங் வித் ரைட் பீப்புள் அண்ட் ஹேவிங் கனெக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யா டெஃபினெட்லி. ஓகே, ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் அப்படின்னா வி கோ டு ஈவெண்ட்ஸ், லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங், கம்யூனிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ க்ளோஸ்ட் சர்க்கிள் தான், லைக் அந்த நிறைய கிளஸ்டர்ஸாக இருக்கும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் யுவர் ரைட் கனெக்ஷன்ஸ் இன் லைக் சினிமாவில் அது எப்படி நடக்குது? அந்த ப்ராசஸ் வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான் ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு அவுட் சைடராக உள்ளே போவீங்க. உள்ளே போகும்போதும் யூ பேர்லி மீட் பீப்புள் ஹூ ஆர் அவுட் சைட் ஒன்லி, லைக் யூ பேர்லி மீட் பீப்புள் ஹூ ஆர் லைக் பிக் பீப்புள்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் சைட் த இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு தெரிய கூட தெரியாது இவர் வந்துட்டு இந்த படத்தோட இபி அப்படின்றது கூட தெரியாது. ஸோ ஸ்லோலி வென் யூ ஆர் மேக்கிங் அ ஃபிலிம் ஆர் லைக் வி ஆர் ஒர்க்கிங் இன் அ ஃபிலிம், அந்த செட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக உள்ளே போகும்போதும் யூ வில் நோட்டீஸ் பீப்புள், இவங்கலாம் இந்த ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் லேட்டர் யூ கேன் கனெக்ட் தம் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபாலோ தம் ஃபார் அ லாங் டைம். உங்கள் 2 பேருக்கும் சிமிலர் இன்ட்ரெஸ்ட்ஸ்லாம் இருக்கலாம். அது மூலமாக யூ கேன் ட்ரை டு லைக் கனெக்ட் வித் தம் அண்ட் தென் யூ கேன் லைக் டேக் த ரிலேஷன்ஷிப் ஃபார்வர்ட். அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ நிறைய பேர் லைக் பேசிக்காக நான் ஒரு அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக இருந்தால் தான் இதெல்லாம் கற்றுக்க முடியும், அதுக்கப்புறமா தான் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆக முடியுன்ற ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு. தியரிட்டிக்கலி இட் வாஸ் தேர். ஒன்ஸ் பீப்புள் லைக் லோகேஷ் கனகராஜ் broke the stereotype of become a cinematographer லைக் டேரக்டர் இந்த ஃபஸ்ட் ஹேண்ட். நிறைய பேருக்கு இப்போ வந்து ஓகே அது மாதிரிலாம் பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நல்லா பண்ணாலே பண்ணலான்ட்டு. Have you worked with anyone as an assistant DOP? Bro, I never worked with anyone. Okay. I just observed 2 sets bro, 2 ad film sets. எனக்கு மேட் பாய்ஸ் கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ad film கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற ஓனர் எனக்கு தெரியும், ஸ்ரீகார்த்திக். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு அண்ணா இந்த மாதிரி எனக்கு
லைக் செட்டு அப்சர்வ் பண்ணணும். நான் சும்மா ஒரு இது சொல்லணும்னா அவர் என்ன சொன்னார்னா, நீ வா பட் எனக்கு சும்மா மேக்கிங் மாதிரி எனக்கு ஸ்டில்ஸ் எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ வென்ட் ஃபார் 2 days. ஐ ஜஸ்ட் அப்சர்வ் வாட்ஸ் ஹேப்பனிங், வாட் தே ஆர் யூசிங் அண்ட் ஆல். அண்ட் தென் ஐ ட்ரை டு ரெப்ளிகேட் வித் இட் இன் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அதே மாதிரி லைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இட் ஒர்க். தென் ஐ ஃபவுண்ட் மை ஓன் வே ஆஃப் லைட்டிங் அண்ட் ஷூட்டிங் திங்ஸ் அண்ட் ஆல். அண்ட் தென் ஐ மேட் ஃபிலிம்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, வென் வி டிஸ்கஸ் ஆஃப்லைனில் ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிட்ட ஒரு மந்த்லி பெய்ட் ஜாப் மாதிரி ஒன்று கேட்டு போயிருந்தேன். பட் தென் ஈ சென்ஸ் டு மீ அண்ட் ஈ டோல்டு நீ ஒரு 6 months மேலே இருக்கும். அந்த ஸ்டோரி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது வந்துட்டு ஸ்டுடியோ அமர் ரமேஷ் இருக்கார்ல, ஹி இஸ் அ பிக் ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலி. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் அண்ட் தென் ஹி ஷூட் சம் கிளாசிக்கல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு நான் கோவிட் டைம் அப்போது என் கையிலும் சுத்தமாக காசுலாம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஓகே இதுக்கு மேலே சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்காது போல், இந்த மாதிரிலாம் பயங்கரமாக என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அப்போ அதான் தெரியும், இண்டஸ்ட்ரி அனலிசிஸ்லாம் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாதுல்ல எனக்கு வந்துட்டு. சரி ஓகே நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியாவது சரி ஏதாவது காசுக்கு மாத சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணான்னு சொல்லிட்டு ஐ ட்ரைட் வித் ஸ்டுடியோ அமர் ரமேஷ். ஐ ஹேட் அ குட் ஷோரீல் ஆக்சுவலி. ஸோ அவர்கிட்ட போனேன், மீட் பண்ணேன், என் ஷோரீல் காமிச்சேன். ஷோரீல் பார்த்துட்டு ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று வந்துட்டு என்கிட்ட ஒரு சேலரி பேக்கேஜ் கேட்டார், ஓகேவா, நான் நீ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அந்த டைமில் நான் என்ன சொன்னேன், மந்த்லி 75,000 எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 10 months நீ என்கிட்ட வேலை செய்யணும், நான் மந்த்லி ஒரு 25,000 தான் தருவேன். நீ வந்து இந்த 10 months தாண்டிட்டுனா 11th monthலேருந்து ஐ வில் பே யூ 1,20,000. ஓகே. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, யூ ஜஸ்ட் டூ ஃப்ரீலான்சிங் ஃபார் மீ, யூ கான் பி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. நீ சீக்கிரமாக படம் பண்ணுறோன்றது எனக்கு தெரியும், உன் ஒர்க் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நீ போயிட்டு படம் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணு. இஃப் யூ வாண்ட் மணி ஐ வில் கிவ் யூ சம் டாக்குமெண்ட்ரிஸ் ஆர் சம் வெட்டிங் ஃபிலிம்ஸ் டு ஷூட். ஆஃப்டர் யூ ஜஸ்ட் டூ ஃப்ரீலான்சிங் ஃபார் மீ, ஐ வில் பே ஃபார் யூ அப்படின்னு சொன்னார். நான் யோசிச்சேன் இந்த செகண்ட் ஆப்ஷன் ரொம்ப வயபிளாக இருந்துச்சு. அது சூஸ் பண்ணிவிட்டு ஐ டிட் சம் ஃப்ரீலான்சிங் ஃபார் ஹிம் ஃபார் அ வைல் அண்ட் ஹி பெய்ட் மீ பிரிட்டி வெல். அண்ட் ஆல்சோ அவர் சொன்ன மாதிரியே இம்மீடியட்லி ஆஃப்டர் 6 months ஐ காட் அ ஃபிலிம் அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங் அ ஃபிலிம். இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இது மெயினாக உங்கள்கிட்ட திருப்பி கேட்டேன்னா, someone who has already been in that field, you could sense that okay this guy can make it அப்படின்றது. Which is a very good validation for you is what I felt at that point of time. Okay. So இதுக்கப்புறமா லைக் ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் கோயிங் டு அ செட்ஸ் ஆஃப் டூரிஸ்ட் ஃபேமிலி, ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் நரேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஹவு கம்ஃபர்டபுள் ஆர் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு டூரிஸ்ட் ஃபேமிலியோட டேரக்டரோட ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு? டூரிஸ்ட் ஃபேமிலி டிரெக்டர் இஸ் வெரி அவர் ஏஜ் கம்மி தான், லைக் 26 ரைட், பட் செம கிளாரிட்டி. லைக் ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தெம் ஹூ பிலீவ் லைக் சிம்பிள் இஸ் த பெஸ்ட். லைக் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு பெருசாக ஜிம்மி பெரிய கிம்பல் எக்யூப்மெண்ட்ஸ் அதுன்னு எடுத்துகிட்டு போனால் கூட ப்ரோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, எனக்கு ஜஸ்ட் இங்கேருந்து இப்படி பேண்ட் ஷாட் எடுத்துக்கணும், அப்புறம் அங்கே ஒரு க்ளோஸ்அப் எடுத்துக்கணும் க்ளோதும் ப்ரோ எனக்கு அப்படின்றத ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார், லைக் ஸ்கிரிப்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பான். ஸோ வந்துட்டு லைக் கிளியரான பீப்புள் கூட ஒர்க் பண்ணும் போதும் கிடைக்கிற அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு அங்கே வி கேன் ஃபீல் இட். ஓகே. ஸோ சம்மன் ஹூ ஹஸ் நாட் பீன் இன் த பிக்கர் செட்ஸ், ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்திருந்தால் போய் ஒரு பிக்கர் செட்டில் என்னென்னலாம் நடக்கும்னு பார்த்துருவோம் ஃபீச்சர் ஃபிலிமில். ஐ மீன் ஆக்சுவலி இப்போ நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி போகும்போது இவன் தான் த பட்ஜெட் மேபி அ ஸ்மாலர் பட்ஜெட்டாக இருந்திருக்கலாம், பட் த காஸ்ட்டு அது அந்த உள்ள ஃபஸ்ட்டு அந்த செட் உள்ள போனப்போ டிட் யூ ஃபெல்ட் ஆன்ஷியஸ் ஆர் ஹவ் வாஸ் யுவர் எக்ஸாக்ட் ஃபீலிங்? ஜாலியாக தான் ப்ரோ இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி என்னென்னா டீம் பேசிக்காக செட் ஆகணும் ப்ரோ. நமக்கு பிடிச்ச டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும், நமக்கு பிடிச்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய அசிஸ்டன்ட்ஸ். ஸோ எனக்கு அதுலேயும் கம்ஃபர்ட்டு. லைக் அதே மாதிரி வந்துட்டு நமக்கு பிடிச்ச கதை தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணும் போதும் லைக் வி ஒன்ட் ஃபீல் எனி ப்ரெஷர். ஸோ டில் டேட் ஐ நெவர் ஃபெல்ட் லைக் ஒர்க். அதுதான் பெஸ்ட் திங் என்னோடய ஒர்க்கில். அண்ட் தென் என்னென்னா இப்போ பெரிய ஆக்டர்ஸ் அவங்களாம் இருந்தாலும் தே ஆர் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைட் ஆர் சம்திங். எனக்கு வந்து அந்த ஃப்ரேம் மட்டும் தான் பார்ப்பேன். ஐ நெவர் டுக் மை ஐஸ் அண்ட் சீன் த ஆக்டர்ஸ் ஆர் சம்திங் இன். எனக்கு எப்போவுமே அந்த ஃப்ரேமில் பார்ப்பேன், அந்த ஃப்ரேமில் என்ன இருக்கோ தட் இஸ் த ஒன்லி கன்சென்ட். ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு யார் வந்து நின்னாலும் உங்களுக்கு வந்து ஈக்குவல் தான். யூ நெவர் ஃபீல் ப்ரெஷர் இஃப் யூ ஃபெல்ட் திங்க். ஒரு ஸ்கிரிப்டை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை படிக்கும் போது தென் வாட் ஆர் த ப்ரீ ஒர்க்ஸ் தட் யூ டூ? ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ணுற மாதிரி செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? ஸ்கிரிப்ட் ப்ரீ ப்ரொடக்ஷனாக வந்துட்டு இப்போது ஒன்ஸ் நமக்கு நரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா வில் கெட் அ ஸ்கிரிப்ட் அண்ட் வில் ரீட் இட் ஒன்ஸ். அது படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சைடில் இருந்து லுக் புக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த லுக் புக்கில் வந்துட்டு கலர் பேலட்ஸ் இருக்கும், விஷுவல் ட்ரீட்மெண்ட் இருக்கும்,
அதுக்கப்புறமா லென்சிங் பற்றி இருக்கும், கலர் ஸ்கீம்ஸு அதை பற்றி இருக்கும், லைட்டிங் ஸ்கீம்ஸ் அதை பற்றி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறோம், பிடிஎஃப் மாதிரி. அது வந்துட்டு பிஃபோர் வி யூஸ் டு மேக் இட் வித் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் ஆல். நவ் ஐ ஸ்டார்ட் யூசிங் மிட்ஜர்னி ஃபார் பாஸ்ட் 4 years. மிட்ஜர்னியில் வந்துட்டு நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணுவோம். சிலது வந்துட்டு ஷார்ட் டேக்லேருந்து எடுப்பேன், அதெல்லாம் பிளெண்ட் பண்ணி ஒரு புக் மாதிரி. ஃபார் ஆடியன்ஸ்க்கு வந்து மிட்ஜர்னி இஸ் an AI டூல். ஷார்ட் டேக் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸ், மூவி ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லேருந்து கலர் பேலட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ஃபீல்டு இப்போ எப்படி யூஸ் ஆகுது உங்களுக்கு? எக்ஸ்ஃபீல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்ஃபீல்டு என்னன்னா நீங்கள் எல்லா மாடல்ஸும் ஒர்க் பண்ணிக்கலாம், அதை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் மாடல்ஸு. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோ மாதிரி அது மோஷன் மாதிரி கிரியேட் பண்ணனாலோ இல்லை வந்துட்டு இல்லாத ஒரு விஷயம் கிரியேட் பண்ணனாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ஹிக்ஸ்ஃபீல்டுக்கும் மிட்ஜர்னிக்கும் நான் பார்க்குற வித்தியாசம் என்னன்னா, ஹிக்ஸ்ஃபீல்டு இஸ் லைக் அ ஸ்டுடியோ, ஓகே. மிட்ஜர்னி இஸ் லைக் அ ஆர்டிஸ்ட். புரியுது. மிட்ஜர்னி வந்து என்ன பண்ணுவானா, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அக்யூரேட்டாக எனக்கு வந்துட்டு இங்கே மீசை இவ்வளோ வேணாம், இவ்வளோ மீசை மட்டும் கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. அவன் கொடுக்க மாட்டான், மீசையே திடீர்னு இங்கே மண்டைக்கு மேலே வச்சிருவான். பட் என்ன பெரிய விஷயம்னா, ஹி கிரியேட் லைக் ஆர்ட். நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி லைட்டிங் பேட்டர்ன் வேணும், எனக்கு இந்த மாதிரி கலர் வேணும், நீங்கள் வந்து ஒரு மூடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அந்த மூடை வந்துட்டு ஆர்டிகுலேட் பண்ணி ஒரு மாதிரி கிரியேட் பண்ணி கொடுப்போம். அதுதான் மிட்ஜர்னி பண்ணும். ஹிக்ஸ்ஃபீல்டு வந்து என்னன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக எனக்கு வந்து ஒருத்தன் ரோட்டில் நடந்து போகிறான், அந்த ரோட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய போர்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா கிளியர் கட்டான ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் ஸ்டோரி போர்ட் மாதிரி பண்ணலாம். பட் உங்களுக்கு ஒரு விஷுவல் ரெஃபரன்ஸ் மாதிரி வேணா மிட்ஜர்னி தான். இட்ஸ் லைக் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ். இட் வில் கொலாபரேட் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் கிரியேட் சம் இமேஜ். அண்டர்ஸ்டுட். இப்போ நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ்ஃபீல்டு வந்ததுக்கப்புறமா இருக்கட்டும், லைக் தெர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸ் விச் இஸ் லைக் ஏஐ ஃபில்ம் மேக்கிங் நோக்கி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த முன்னே இருந்த என்ட்ரி பேரியரை விட நவ் இஃப் சம்மோன் ஹேஸ் அன் ஐடியா and they want to narrate a story to a director maybe, they can do a AI-based film la. Yeah, even a lot of studios started doing like pitching ku vandu AI film panna aarambichu. Correct. So ipo how important it is for someone who is studying Viscom, நீங்க இந்த AI-based film making கத்துக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிக்கலி அவங்க டெக்னாலஜியோட லைக் காம்பரேட் பண்ணி தான் ஆகணும். தே ஹேவ் டு க்ரோ வித் த டெக்னாலஜி. இப்போ வந்துட்டு ஓகே நான் வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் தான் பண்ண போகிறேன், நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு இருந்தால் யூ வில் பி கெட் அவுட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ பேசிக்கலி அவங்க இப்போ விஸ்காம் படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ப்ரீமியர் ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டாவன்சி ரிசால்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கிற மாதிரி இப்போ நீ ஹிக்ஸ்ஃபீல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். இட் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் த கோர்ஸ். அதில் வந்து உனக்கு அதற்கான பேசிக்ஸ், எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் வச்சு நீ கொலாபரேட்டிவாக ஒரு ப்ரீவிஸோ இல்லை ஒரு டெக்கோ உன்னால் எப்படி பண்ணணுன்ற அளவுக்கு அவங்க லேர்ன் பண்ணால் போதும். பட் தே ஷுட் பி கீப் ஆன் அப்கிரேடிங் வித் இட். ஆமாம். இப்போ எக்ஸ்ஃபீல்ட்லேயே நான் பார்த்தது என்னென்னா, எக்ஸ்ஃபீல்டு ஆர் எனி ஏஐ டூல் ஃபார் தட் மேட்டர், இட்ஸ் ஜஸ்ட் அ பெயிண்ட் ப்ரஷ், ஓகேவா. ஸோ ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் வி பெயிண்ட் த்ரூ லைட், கரெக்டுங்களா? ஸோ அப்படின்றப்ப என்னென்ன பேசிக்ஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆர் டு இம்ப்ரூவ் த டேஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ எக்ஸ்ஃபீல்டில் கூட நம்ம போனால் லென்ஸ் அட்ஜஸ்ட் இந்த லென்ஸ் யூஸ் பண்ணலான்றலாம் இருக்குது. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஏஐ கூட ஒழுங்காக யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து பேசிக்காக கூகுளில் போயிட்டு பேசிக்ஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு போட்டிங்கன்னா அது இட்ரேஷன்ஸ் கொடுத்துரும். லென்ஸிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கலரு, லைட்டிங்கு, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஷட்டர் ஸ்பீடு எவ்வளோ வேணும், ஃபோட்டோகிராஃபினா ஷட்டர் ஸ்பீடு எவ்வளோ வேணும், அப்பேச்சர் எவ்வளோ வேணும், சினிமாட்டோகிராஃபினா ISO எவ்வளோ வேணும், f-stop எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் அதுவே கொடுத்துரும். இப்போ ChatGPT போய் கேட்டாலும் அது நமக்கு இட்ரேஷன்ஸ் கொடுத்துரும். பட் என்ன மேட்டர்னா, இதெல்லாம் வச்சு யூ கேன் கிரியேட் அ இமேஜ். பட் இது எதெல்லாம் காம்பினேஷன் பண்ணும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல் கிடைக்குதுன்றது வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கியூரேட் பண்ணி நமக்கான ஸ்டைல்ஸ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுப்போம். தட் இஸ் ஒன் திங். ஆல்சோ சினிமாட்டோகிராஃபியில் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியில் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபின்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டூல் தான், ப்ரெஷ் தான், ஓகேவா. ஸோ என்னென்னா இப்போ வந்துட்டு அந்த ப்ரெஷ் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் வரையலாம். பட் என்ன வரைஞ்சால் அது பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷனை கூட்டும், என்ன பண்ணால் அது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்காக மாறும்ன்றது இருக்குல்ல, அது வந்து சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் தான். அது வந்து நம்ம வே ஆஃப் லிவிங்லேயே நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலம் ஒரு ஆர்கிடெக்சரு, ஒரு ஆர்ட்டு, லைக் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோகிராஃபி இருக்கலாம், நல்ல மியூசிக்காக இருக்கலாம், இல்லை பியூட்டிஃபுல் பிளேசஸாக இருக்கலாம், இல்லை பியூட்டிஃபுல் பீப்புள்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலமாக வி வில் டெவலப் அவர் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் தென் வி கேன் மேக் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். சூப்பர். இப்போ தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நான் மைக்கிள் மூவி இப்போ ரீசெண்டாக பார்த்தப்ப அவரோட ஒவ்வொரு சாங்குக்குமே இட் டுக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். The creative process itself was dissected in the film, which was pretty much interesting. உங்களோட க்ரியேட்டிவ் ப்ராசஸாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லைக்
பிஃபோர் கோயிங் டு ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பீங்க. ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸாக இங்கேருந்து இது பண்ணலாமா அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் இருக்கா உங்களுக்கு? ப்ரோ இதில் வந்து என்னன்னா இப்போ ஸ்கிரிப்ட் படித்த உடனே நம்ம அந்த ஃபிலிம்காக வேலை பார்க்குறது வந்து வேற ப்ரோ. ஓகேவா? அதுக்கு வந்து சில இட்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ அது கீழே வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதெல்லாம் செக் பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வி கேன் ரெடி டு கோ டு ஷூட். என்ன செக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? லைக் அதான் இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷனாக வந்து நம்ம லொகேஷன் ஸ்கவுட் பண்ணிட்டோமா, ஃபர்ஸ்ட் லுக் புக் ரெடி பண்ணிட்டோமா, செகண்ட் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் காஸ்டியூம் டிசைனருக்கு நம்ம ரெஃபரன்ஸ் ரெடி பண்ணிட்டோமா, பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் டேரக்டர் கூட டிசைட் பண்ணிட்டோமா, அண்ட் தென் ரெக்கிலாம் பண்ணி முடிச்சிட்டோமா. இப்போ அந்த செட்லாம் எப்படி வரணுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் நமக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா அப்படின்றது பண்ணணும். அண்ட் தென் ஸ்கெடியூல்ஸ் ஆர் ரெடி அண்ட் எவ்ரி திங், தென் யூ கேன் கோ டு ஷூட். அவ்வளோதான். ஓகே, எவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. இந்த இட்ரேஷன்ஸ்ன்றது வந்துட்டு எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸுமே ஃபாலோ பண்ணுறது தான். அது வந்துட்டு ஒரு ப்ரீசெட் மாதிரி. ஓகேவா? பட் என்னன்னா இப்போ ஆர்டிஸ்ட் ஆனால் எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒர்க்கும் இல்லை எல்லா ஆர்டிஸ்டோட ஒர்க்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன் ஒரே மாதிரி இருக்காதுன்னா அவங்க வந்து எல்லாருமே வந்துட்டு வே ஆஃப் லிவிங் வந்து எல்லாருக்குமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ மீன் வைல் டைமில் இப்போது வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி பண்ணுறதுன்றது வந்துட்டு அந்த ஒரு நாள் 14 hours ஜாபோ இல்லை வந்துட்டு அந்த ஒரு ஃபிலிம் ஒரு 150 days ஷூட் பண்ணால் அந்த 150 days ஜாபோ கிடையாது. இட் இஸ் லைக் 24/7 into 365 days ஜாப் மாதிரி தான். ஆல்வேஸ் யூ வில் பி திங்கிங் சம்திங், யூ வில் பி லிவிங் சம்திங். தூங்கும் போதும் கூட நம்ம ட்ரீமில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று இமேஜின் ஏதாவது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் சினிமாட்டோகிராஃபி இல்லை எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸுமே அப்படி தான். மியூசிக்காக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ என்னென்னா ட்ராவல் பண்ணுறது, லைக் எக்ஸ்ப்ளோரிங் சம் நியூ ஆர்கிடெக்சர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் சம் ஃபேஷன், எக்ஸ்ப்ளோரிங் சம், அதாவது உங்களுக்கு வந்துட்டு இந்த லெவலில் இல்லாமல் எப்படி இருக்கும்னா நம்ம ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் மூலமாக, அதாவது நம்ம திடீர்னு ஒரு மார்னிங் ஒரு 7:30 எழுந்துச்சி அண்ணா நகர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பியூட்டிஃபுல் ரே ஆஃப் லைட் வந்துட்டு மரத்துக்கு நடுவில் வந்து வரலாம். அது வந்துட்டு அதில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க இப்போ ஓடி வராங்கன்னும் போதும் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் வந்துட்டு சர்ப்ரைசிங்காக அட்ராக்ட் பண்ணும். சரி அது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கிட்ட போய் அப்சர்வ் பண்ணி, ஓ லைட் இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, சன்லைட் இங்கே இருக்கனால தான் வருது, இந்த ஆக்சஸில் இருக்குது, மார்னிங் லைட் வந்து இந்த மாதிரி இருக்குது, இது எப்படி நம்ம ஃபில்டர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த லைட் எப்படி ரெப்ளிகா பண்ணலாம் அப்படின்றது நம்ம திங்க் பண்ணுறோம்ல. இட்ஸ் அ வே ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங் தான். அது வந்து திடீர்னு நம்ம சும்மா காலையில் டீ குடிக்கலாம் தான் போயிருப்போம் எனக்கு அந்த டைமில் வர ஐடியாவாக இருக்கலாம். பாத்ரூமில் உட்காரும் போதும் பயங்கரமான ஐடியாஸ் வரும். பாத்ரூமில் சில நேரத்தில் வந்துட்டு டைல்ஸ் இருக்கும்ல, அந்த டைல்ஸில் வந்துட்டு சில கலர் கிரேடியேஷன்ஸ் இருக்கும், சில கலர் டெக்ஸ்சர்ஸ் இருக்கும். அது நம்ம நோட் பண்ணியே இருக்க மாட்டோம். திடீர்னு ஏதாவது நோட் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு செம்மையாக இருக்கும். அந்த கலர் டெக்ஸ்சர் ரொம்ப டீப்பாக ஒத்து பார்ப்போம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அப்படியே ஃபோட்டோ திரும்பி நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்கிட்ட கொடுத்துட்டு, ப்ரோ எனக்கு வாலில் மட்டும் இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் வந்துட்டு அப்சர்வேஷன் மூலமாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ டீப் அப்சர்வேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஆர்டிஸ்ட் வந்துட்டு எப்படின்னா, இப்போ வந்துட்டு ஆக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, திடீர்னு வந்துட்டு காசியில் வந்து விக்ரம் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாரு. கண்ணு தெரியாதவங்களை நம்மளும் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம ஏன் பெர்ஃபார்ம் பண்ண வரலன்னா, நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், பட் நமக்கு வந்து அந்த அளவுக்கான அப்சர்வேஷன் எபிலிட்டி நம்ம இல்லை, நம்ம அவ்வளோ அப்சர்வ் பண்ணது கிடையாது. அவர் வந்து அதுக்கான அப்சர்வ் பண்ணுறது, சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து அப்சர்வ் பண்ணுறதுனால தான் தே கேன் ரீப்ரொடியூஸ் இட். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த வீடு செட் இருக்குது, அந்த வீடோட அந்த எமோஷனே வென் வி சி இட்ஸ் ஸோ ரிலேட்டபிள். ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட் ஃபீல் வரந்துச்சுல. அண்ட் ஆல்சோ அந்த பீச் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இட் ஃபெல்ட் ரொம்ப நேச்சுரலாக இட் ஃபெல்ட். ஸோ உங்களுக்கு அது பண்ணும்போது எங்கே இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்க? ஏதாவது ஒரு வீடு இன்ஸ்பிரேஷன் ஏதாவது அந்த மாதிரி எடுத்து அங்கேருந்து இந்த மாதிரி லைட் பேட்டர்ன்ஸ் பண்ணணும்னு இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்க? இந்த படத்தோட ஹோல் ஐடியா வந்துட்டு இட் ஷுட் லுக் லைக் அ ரியாலிட்டி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. ஆத்தென்டிக்காக இருக்கணும். பட் ஆனால் என்னென்னா இதில் வந்து ரியாலிட்டி பண்ணும் போதும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் ரியலாக ஷூட் பண்ணுறாங்க. ரியலாக நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி அப்படியே ஷூட் பண்ணுறாங்க. இட் லுக்ஸ் வெரி ஆஃப் பீட். எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ண வேணாம். எனக்கு வந்து அந்த சினிமேட்டிக் மீட்டர் தாண்டக்கூடாது. கண்டிப்பாக பார்க்க சினிமேட்டிக்காக இருக்கணும், பியூட்டிஃபுல் லைட்டிங் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், பட் ரியாலிட்டி டோன்லேயும் இருக்கணும். ஸோ ஐ காட் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் த 2000s ஹவுஸ். 2000ஸ்லாம் வந்துட்டு ஒரு மொசக் டைல்ஸ் போட்ட வீடு ஒரு மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும் டூரிசமில் அவங்களோட பர்சனல் ஹவுஸ்க்கு. அதுமாதிரி ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வீடு இருக்கும். இப்போ ரிச்சர்ட் பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர் சார் இருந்தார்னா அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ரொம்ப வருஷமாக அந்த ஏரியாவில் இருக்கார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். நம்மளே கொஞ்சம் வெல் ஆஃபாக இருப்பார். ஸோ அவரோட வீடு வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸில் பண்ணோம். பட் இவங்க வீடு வந்து ஒரு 2000s வீடு மாதிரி இது பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நாஸ்டாலஜியாவை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கலாம். லைக் நீங்கள் எதை வேணால் இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கலாம். லைக் வந்துட்டு ஒரு டீ ஒரு சுடு தண்ணியில் வந்து டீ தூள் போடும்போது அந்த டீ வந்து ஸ்லோவாக உங்களுக்கு டிசால்வ் ஆகும்ல, அந்த டிசால்விங்கை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ எமோஷன் பேஸ்டாகவுமே லைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை? ஒரு சின்ன லைட்டிங் டிஃப்ரென்ஸு. அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து ரெஸ் பீன் லைக் வெரி டஃப் எமோஷன்ஸ்.
அந்த சில இடத்துலலாம் இருக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு லைட் பண்ணுறது எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுப்பீங்க? எமோஷன் இப்போ லைட்டிங் கன்வேயிங் அ லைட்டிங் வித் எமோஷன்ஸ்ன்றது வந்துட்டு என்னென்னா அதுக்கு வந்துட்டு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது பேசிக்காக. ஸோ இந்த மாதிரி சில எமோஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணுன்ற மாதிரி பேசிக்காக இருக்குது. சம்டைம்ஸ் வி வில் ட்ரை டு பிரேக் தட். இந்த எமோஷனுக்கு நான் ஏன் எப்படி பண்ணணும், லெட் மீ டூ சம்திங் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. இன்னொன்று வந்து த ஹோல் இந்த படம் க்ரியேட் பண்ணும் போதுமே இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்ற வேர்ல்டில் வந்துட்டு லைட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஒரு பைபிள் வச்சு தான் வந்து மற்றதெல்லாம் மூவ் ஆகும். சூப்பர். ஸோ இந்த வேர்ல்டில் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ ஒன்ஸ் மோர் பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் சன்ரைஸ் சன்செட் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லா சீனுமே சன்செட்டில் நடக்கும், எல்லா சீனும் சன்ரைஸ் நடக்கும். ஏன்டா என் வாழ்க்கையில் மத்தியானம் வெயிலே அடிக்காதா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். பட் அந்த வேர்ல்டில் வந்து அதுதான். ஸோ இந்த வேர்ல்டில் இந்த மாதிரி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இப்போ எனக்கு இது எப்படி தெரியுமா கரெக்டாக எனக்கு இப்போ எப்படி புரிஞ்சுதுன்னா, நம்ம ஏஐயில் வந்து ஃபிலிம் பண்ணும்போதோ எது பண்ணும்போதோ ஃபஸ்ட்டு மாஸ்டர் ப்ராம்ப்ட் வச்சு பேசிக்காக இந்த ஓல்ட் சீக்வன்ஸில் இந்த லைட்டிங்ஸ் தான் இருக்கும்ன்றது வில் ஃபிக்ஸ். ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கே இருக்க மாதிரி ஐ ஃபீல். கன்சிஸ்டன்சி. ஸோ அதே கன்சிஸ்டன்சி தான் இங்கேயும். ஓகே, நைஸ். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் விச் ஐ ரீசெண்ட்லி நோட்டிஸ்ட் அ லாட் வந்து என்னென்னா, பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டெம்ப்ளேட்டைசிங் திங்ஸ் இன் ஃபிலிம்ஸ் ஆஸ் வெல். இப்போ வந்து ஒரு 3 ஃபிலிம் வந்து நான் சிமிலர் பேட்டர்னில் பார்க்குறேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு டானு, செகண்ட் வந்தது வந்து ட்ராகனு, தேர்டு வந்து யூத். இது 3த்துக்கும் ஒரு சிமிலர் பேட்டர்னாக நான் என்ன பார்க்குறேன்னா, சேம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த ரொம்ப ரவுடிசம் பண்ணி சுற்றுறது, செகண்ட் ஹாஃபில் ஒரு ஐ பாயிண்ட் வரும், ஒரு சேஞ்ச் வரும், லாஸ்ட்டில் எமோஷனல் எண்டிங், சோஷியல் மெசேஜ். 3 அதே பேட்டர்ன், 3மே ஒர்க் ஆச்சு பிகாஸ் ஆஃப் த ஐ பாயிண்ட் ஆஃப் தட் எமோஷ்னல் விஷயம். ஸோ இப்போ வந்து ஃபீல் குட் மூவிஸே வந்து ஒரு போஸ்டர் இந்த மாதிரி ஒரு எஸ்தட்டிக்கில் இருந்து இப்படி இதே ஸ்டோரி பேட்டர்னில் போய் இப்படி வந்துச்சுன்னா ஒர்க் ஆகிடும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபியும் கொஞ்சம் அதில் லைட்டாக ஸ்பீடாக போகிறது, இந்த ரீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிட்டன்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகிற விஷயங்களும் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒய் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு சேஞ்ச் இந்த பேட்டர்னில் இருந்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பேட்டர்ன் வந்து நெசசரி சேஞ்ச் ஆகணும் இல்லை ப்ரோ. ஆடியன்ஸ் வந்துட்டு எப்போ மோனோட்டோனஸாக ஃபீல் ஆகுறாங்களோ ஆட்டோமேட்டிக்லி திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் வில் ஸ்டார்டட் நாட் ஒர்க்கிங் in the box office, then the pattern will change eventually. அதுக்கான ஸ்பேஸ் அதுவே எடுத்துக்கும் நேச்சுரலாக. அந்த இதுவே டான் இப்போ யூத் பண்ணியிருக்காங்க, இது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது வந்துட்டு உங்களுக்கு அந்த கேமில் ஹெல்த் இறங்கும்ல, அந்த மாதிரி தான் சேச்சுரேஷன் வந்துட்டு ஏறிக்கிட்டே போகும். ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. தென் யூ ஹேவ் டு சேஞ்ச். நீங்கள் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. நீங்கள் யூனிக்காக புதுசாக ஒருத்தன் வருவான், அவன் புதுசான ஒரு பேட்டர்னில் பண்ணுவான். அகெயின் ஒரு 5 years கழிச்சு இது இதே மாதிரி ப்ராசஸ் தான் வருது. அந்த டைமில் அது 100 கோடி அடிக்கும். அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 years கழிச்சு இது இதே மாதிரி பேட்டர்னில் இருக்குங்க. தென் யூ வில் டேக் அ பிரேக். பட் ஆனால் சார் அதை இது புரியுது. இப்போ என்னென்னா, ஒரு நம்மக்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாப் ஆன படமாக இருந்தாலும் சரி, சம்திங் அண்டர் ரேட்டட் ஃபிலிமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தாலும் அந்த படம் பிடிக்குது. ஆனால் அதே படத்தை இப்போ எடுத்தால் நம்ம பார்க்க மாட்டோம். அது என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு புரியல ப்ரோ. அது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இப்போது என்ன மேட்டர்னா, இப்போது இது நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா இதுக்கு வந்துட்டு கேட்டகரிஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ ஒரு ஃபேஷன் பிராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஜுடியோ இருக்குது. ஜுடியோ வந்து வாண்டடாக, ஜுடியோவில் போனீங்கன்னா உங்களுக்கு நியூவாக எதுவுமே நீங்கள் ஃபைண்டே பண்ண மாட்டீங்க. அவன் வாண்டடாக வந்துட்டு உங்களுக்கு மாஸ் பீப்புளுக்கு கம்மியான அஃபோர்டபுளாக இருக்கும், கோ டு ஷாப்பாக இருக்கும். என் கையில் என் பர்ஸை வந்து இது வந்துட்டு பேர்ன் பண்ணாத அளவுக்கான ஒரு ஷாப்பு. செகண்ட் வந்து பேசிக்காக உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் அதில், ஃப்ரம் இன்னர் வேர் டு ஷர்ட் பேண்ட், உங்கள் ஆஃபீஸ் வேர் போகலாம், கேஷுவல் வேர் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ தே ஆர் செல்லிங் ஃபார் த மாஸ் ஆடியன்ஸ், ஓகேவா? இப்போ வந்துட்டு there are some films you are saying that நமக்கு ரொம்ப வருஷம் let's take இம்தியாஸ் அலி films which may not work in the box office but it will be like close to our heart or something. Rockstar ரெண்டு பேரும். Yeah, Rockstar, yeah. So இப்போ இந்த மாதிரி films இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா there will be some fashion brands. இப்போ மசிமோ துத்தி மாதிரி சில ஃபேஷன் பிராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய மாஸ் செல்லிங் இருக்காது, ஜுடியோவில் வாங்குற அளவுக்கு வாங்க மாட்டாங்க. ஆல்சோ தேர் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி டூ மச். லைக் ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட் வந்துட்டு லைக் இட் வில் பி காஸ்டிங் 8,000 10,000 அந்த மாதிரி இருக்கும். பட் என்னன்னா அது மாஸ் பீப்புள் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வராங்க. தே ஆர் வெரி கிளியர் அபவுட் இட். எனக்கு வந்து அதே மாதிரி எல்லாருமே ரோட்டில் போகிறவங்களாம் எனக்கு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. எனக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க, நான் அவங்களை கவர் பண்ணால் ப்ராப்பர் பிராண்ட் பொசிஷனிங், ஆடியன்ஸ் பிராண்ட் பொசிஷனிங்னு ஒன்று இருக்குல்ல. பிராண்ட் பொசிஷனிங் தான் என்னன்னா, நான் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி கன்வே பண்ண வரேன். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு தேர் இஸ் அ பிராண்ட் தட்
செட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரின்றது தான் மேட்டர்ஸ் கடைசியாக ஒரு 200 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஸ்டோரி சொல்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க சில பேர் வந்துட்டு எனக்கு மாஸ் செல்லிங் லைக் மாஸ் மேனுஃபேக்சரிங் மாஸ் செல்லிங் முக்கியம்னு நினைக்கிறவங்க அவங்க இந்த சைடு. ஃபிலிம்ஸ்லையும் அதே மாதிரி தான். தேர் ஆர் சம் வெரி யூனிக் ஃபிலிம்ஸ் அண்ட் தேர் ஆர் சம் வெரி மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் விச் நெவர் ஈவன் ஸ்டே இன் யுவர் மைண்ட் பட் வில் பி கனெக்டிங் பிக் இன் பாக்ஸ் ஆஃபீஸ். புரியுது. ஆமாம், இப்போ சம கனெக்டிங் பாயிண்ட் நான் இங்கே தான் கனெக்ட் பண்ண வந்தேன். கனெக்ட் ஆகிடுச்சு. த மெயின் ரீசன் ஐ இன்வைட்டட் யூ வாஸ் லைக் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு கன்வே ஆர் ஸ்டோரி ஆஸ் அ பிராண்டாக. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் மை ஆடியன்ஸ் ஆர் ஆண்டர்பிரினர்ஸ். ஆஸ் அ பிராண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு கன்வே ஸ்டோரி த்ரூ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்னா சினிமாட்டோகிராஃபி. அப்படின்றப்ப ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஃபார் அ பிராண்ட் டு ஹேவ் அ ப்ராப்பர் கலர் பேலட், ப்ராப்பர் எஸ்தெட்டிக்ஸ் டு இட் அண்ட் அந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யுவர் சைட். நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஃபியூ பிராண்ட்ஸ் யூ ஃபெல்ட் இவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி ஆடியன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்கன்னு எதாவது இருக்கா? ஸோ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் வந்து என்னென்னா உங்களோட பிராண்ட் பொசிஷனிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ப்ரோ. படத்துலையுமே அதே தான் ப்ரோ பண்ணும். என்னென்னா சரி லெட்ஸ் டேக் ஃபிலிம். இப்போ வந்துட்டு தேசிங்க ராஜா அப்படின்ட்டு ஒரு படம் இருக்குது, ஓகேவா? கலகலப்புன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, ஓகேவா? அந்த படத்தோட ட்ரைலர்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. படத்தில் இருக்கிற கண்டென்ட் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கலாம். நான் நேற்று நைட்டு கூட கலகலப்பு காமெடி தான் பார்த்தேன். ட்ரைலர் கண்டென்ட்ஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்காக இருக்கலாம். திடீர்னு காட்டு ரெடின்னு ஒரு படம் வருது, அது அந்த படத்தோட ட்ரைலர் விடுறாங்க. பார்த்தோன்னே ஒரு செகண்ட் ஆஃப் ஸ்டாக் ஆகுறீங்க. அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓடவே இல்லை. ஆனால் அது வந்து உங்களுக்கு மணிரத்னம் என்ன மாதிரி ஒரு ஆள், அந்த காட்டு ரெடின்ற படம் என்ன மாதிரி ஒரு படம், மெட்ராஸ் டாக்கீஸ் என்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றத வந்து பொசிஷனிங் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டோரி பர்செப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சுல. பிராண்ட்ஸுமே வந்துட்டு த பர்செப்ஷன் ஆஃப் பீப்புள் என்ன பர்செப்ஷன் வந்து மைண்டில் வச்சுருக்காங்க அதை பற்றி. இப்போ நைக்கினா ஒரு பர்செப்ஷன் இருக்குது, அந்த பர்செப்ஷன் தான் நைக்கி. இப்போ வந்துட்டு லைக் ஜார்ஜியா அர்மானி அப்படின்னா அது ஒரு பர்செப்ஷன் இருக்குது நமக்கு. அந்த பர்செப்ஷன் தான் லூயி விட்டானா அது ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல. ஸோ வந்துட்டு என்னென்னா அந்த பர்செப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டோரி சொல்கிறோம் நம்ம. நீ வந்து என்னை பற்றி நீ இப்படி நினைக்கணும் அப்படின்றத நம்ம இன்டெரக்டாக சொல்ல ட்ரை பண்ணுறோம். அதுக்கு வந்துட்டு விஷுவல் பர்செப்ஷன் அப்படின்றது ரொம்ப நமக்கு வந்துட்டு இருக்கிற சென்சஸ் இருக்குல்ல. இப்போ வந்து என்னென்னா ஸ்மெல்லுன்றது ஒரு சென்ஸ் இருக்குது. பட் ஸ்மெல்லை வந்துட்டு உங்களால் ஒரு டிஜிட்டலாவோ இல்லை வந்துட்டு மற்ற இதுலேயோ சொல்ல முடியாது. டைரக்ட் கம்யூனிகேஷன் மூலமாக தான் நம்ம ஸ்மெல் சொல்ல முடியும். இப்போ டேஸ்ட்டுமே அப்படி தான். டேஸ்ட் அது வந்துட்டு அப்படி தான். பட் உங்களுக்கு வந்து என்னென்ன பர்செப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வேறு என்னென்ன சென்சஸ்லாம் வந்துட்டு நீங்கள் டிஜிட்டல் மூலமாகவும் கன்வே பண்ணலாம், போஸ்டர்ஸ் மூலமாக பிரிண்ட்ஸ் மூலமாகவும் கன்வே பண்ணலாம், சவுண்ட் மூலம் கன்வே பண்ணால் மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ் தான். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது இருக்குது. அது ஃபிலிம்ஸ்னாலும் பிராண்ட்ஸ்னாலும் அவங்க அந்த ஒரு 2 விஷயத்தில் என்ன ஸ்டோரி, அவங்க ஸ்டோரியை வந்துட்டு இந்த விஷுவல் மூலமாகவும் இந்த சவுண்டு மூலமாகவும் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்களோ, வேர்ட்ஸாக இருக்கலாம். விஷுவல்ன்றது வந்து நாட் ஒன்லி லைக் ஃபோட்டோகிராஃபி ஆர் பெயிண்டிங்ஸ் ஆர் கிராஃபிக் ஆர்ட், இட் வில் பி த வேர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அது மூலமாக நீ என்ன பர்செப்ஷன் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுற, ஒரு மியூசிக் மூலமாக நீ என்ன பர்செப்ஷன் க்ரியேட் பண்ணுற அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சூப்பர். ஸோ அப்போ வந்து லைக் இந்த விஷுவல் பர்செப்ஷன் வந்து சினிமாட்டோகிராஃபிலையுமே மூவிஸ்க்குமே சரி கரெக்டான வேல லைட்டிங் எல்லாமே அலைன் ஆச்சுன்னா என்ன பொசிஷன் நம்ம பண்ண வரும், லைக் என்ன ஸ்டோரி நம்ம சொல்ல வரும், நம்மளை பிளேஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோன்றது தான் மேட்டர். அதுக்கு தான் நல்ல சினிமாட்டோகிராஃபியும் சூஸ் பண்ணுறோம். புரியுது. இப்போ இன்னொரு கொஸ்டின் எனக்கு இங்கே என்ன வருதுன்னா, இது வந்து க்ரியேட்டிவ் ப்ராசஸாக இப்படி முடியுது. இப்போ இதில் மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவுமே ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு தெரிஞ்சிருக்கணுன்றது என்னோடய ஃபீல். ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து இந்த சீன் இவ்வளோ நேரத்துக்கு மேலே பார்க்க மாட்டாங்க அப்படின்றது மோர் தென் டேரக்டரும் டிசைட் பண்ணுவார். டேரக்டரை தாண்டி ஒரு ஸ்டெப்பில் வந்து இந்த இடத்துல மிட் ஆகுது, இந்த சீன் இவ்வளோ நேரம் பார்க்க மாட்டாங்கன்ற டேக் நீங்கள் எடுப்பீங்களா, டேரக்டர் எடுப்பாரா, இல்லை அவுட் டஸ் இட் ஒர்க்? டேரக்டர் எடுப்பார். சம்டைம்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணும் போதும் லைக் ஸ்கிரிப்டில் இருந்துச்சுன்னா ப்ரோ இவ்வளோ வேண்டாம் ப்ரோ இவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் நம்மளும் எடுக்கலாம். சம்டைம்ஸ் சசிகுமார் மாதிரி ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களா, லைக் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ், அவங்களுமே வந்து இவ்வளோ கட்லாம் வராதுடா போதும்டா கட் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இல்லை சில நேரத்தில் அவங்களே வந்துட்டு இது இவ்வளோ ஷார்ட்டாக சொன்னால் புரியாதுடா, இதுக்கு பண்ண ஒரு மேட்டர் வேணும்னு சொல்லிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ணுறதுக்கும் நிறைய ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு இப்போ ஒரு ஃபிலிம் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் ட்ரெய்லரில் வரும்ன்றது எடிட்டர் கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் தே வில் டிசைட். பட் டு வில் ஹேவ் எனி ஒரு ப்ரீ கன்சிடராக இதுக்கெல்லாம் ட்ரெய்லரில் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஐ பாயிண்ட்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு இருக்கும். பட் அவங்க ட்ரெய்லர் என்ன ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணி கட் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஷார்ட் வந்து சிங்க் ஆகாமல் இருக்கும், லைட்டாக பெயின்ஃபுல்லாக இருக்கும் டிஓபியா. பட் வந்துட்டு பார்க்கும்போது ஓகே நீ ஒரு ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணுற, நான் வந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நம்ம அதை கேட்டுக்க முடியாது. ஏன் ப்ரோ அந்த ஷார்ட் போடல அப்படிலாம் கேட்க முடியாது. உனக்கு வேணா நீ படம் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்.
உனக்கு என்னன்னு எடுத்து போட்டு. ஓகே, புரியுது. ஸோ இந்த டிஐயோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக இருக்கீங்க, யூ ஹவ் டன் யுவர் பார்ட் இந்த செட் அண்ட் எல்லாமே. ஒரு டிஐ கூட ஒரு சினிமாட்டோகிராஃபரோட ரிலேஷன்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? கிரேடிங்கிறது வந்து என்னென்னா, இப்போது செட்டில் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுலேருந்தும் நம்ம ஒரு ரீஃபைன்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா அது டிஐ. ஸோ அதிலிருந்து ஒரு ரீஃபைன்மெண்ட் பண்ணி அது ஒரு ஃபினிஷ்டு பேக்டு ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது தான் டிஐ. ரொம்ப நுவான்ஸ்டாக லைக் நம்ம ஷூட் பண்ணும்போதுமே எல்லாத்தையும் ஷார்ட் பை ஷார்ட் தான் ஷூட் பண்ணுவோம். தென் வி ஸ்டிச் இட் டுகெதர். தென் அது ஸ்டிச் பண்ண ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் அதோட லைட்டிங் கரெக்ஷன், கலர் கரெக்ஷன், அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ப்ராப்பராக சப்ஜெக்ட்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் டிஐ. ஸோ லைக் மேபி இந்த செட் இட் இஸ் லைக் பீங் இந்த பிளே கிரவுண்ட். ஸோ அந்த நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாது. வி கெட் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் வி கேன் ஃபிக்ஸ் வாட் எவர் வி டன், லைக் ரைட் ஆர் ராங். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, லிமிடேஷன் சில விஷயம் இருக்குது. நைஸ். பிராண்ட் ஐடென்டிட்டி, சம் பிராண்ட்ஸோட பிராண்ட் ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்ல, இவங்க இது இப்படி பண்ணியிருப்பாங்கன்றது. அண்ட் ஆல்சோ த வே தே ஹவ் ட்ரீட்டட் த ஹோல் விஷுவல் ஐடென்டிட்டி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 2 பிராண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எனக்கு ரீசெண்டாக கலி லேப்ஸோட விஷுவல் ஐடென்டிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்துட்டு என்ன மேட்டர்னா, நம்ம எப்படி ஷூ மேக் பண்ணுறோம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி உங்களுக்கு உங்கள் கையில் வருது, அது எப்படி அர்பனில் இருக்கிற ஒரு மும்பையில் இருக்கிற ஒரு கை வந்து அது யூஸ் பண்ணுறான், ஒரு ஆர்டிஸ்ட், மியூசிக் ஆர்டிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆல்சோ த பீப்புள் தே சூஸ்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ஒரு ஆஃப் பீட்டாக இருக்கிற ஒரு ரேப்பர், அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, லைக் தே மேட் இட் வெரி சினிமேட்டிக்கலி. ஒரு ஷூ பிராண்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு லைக் ஒரு ரொம்ப கார்ப்பரேட் கைண்ட் ஆஃப் பிராண்டிங் மாதிரி ஒன்று பண்ணலாம். பட் ரொம்ப ரக்டாக கிரெயினியாக, அவங்களோட ஷூமே அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்க, அங்கங்கே பிஞ்சா மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுமே கொஞ்சம் கிரெயினியாக, கொஞ்சம் அப்படியே கலர் சேச்சுரேட்டடாக இருக்கிற மாதிரி, ஒரு ஃபிலிம் லுக்கில் இருக்கிற மாதிரியான விஷுவல் பேட்டர்ன் மாதிரி பண்ணாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களோட பிராண்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்டு அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ. லைக் வந்து சின்ன பிராண்ட்ஸ் வந்து பெரிய பிராண்ட்ஸ் இருக்கும். இந்த அமீரின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸரி பிராண்ட் இருக்குது. எனக்கு அவங்களோட பிராண்டிங் ரொம்ப பிடிச்சது. தே ஆர் த யங்கஸ்ட் லக்ஸரி பிராண்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ தே ஜஸ்ட் ஸ்டார்டட் இன் 2016. நவ் தே ஆர் லக்ஸரி பிராண்ட். ஸோ வந்துட்டு லைக் லூயி விட்டான், ஜார்ஜியா அர்மானிலாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இருக்குது. ஸோ இவங்க இப்போ தான், டாம் ஃபார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குல்ல, இவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஆல்சோ இஸ் யங். லைக் ஹி ஸ்டார்டட் இன் 37. when he is 37 he started that brand. I think now he is around 45. அந்த அமிரியோட அந்த ஓனர் மைக் அமிரி. ஸோ அவங்களோட விஷுவல் பேட்டர்னுமே, அவங்களோட பொசிஷனிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீட் வேர், லக்ஸரி ஸ்ட்ரீட் வேர் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிராண்டிங் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட்டு தே ஸ்டார்டட் மேக்கிங் பேண்ட்ஸ் அண்ட் கோட்ஸ் ஃபார் ராக் ஸ்டார்ஸ், லைக் எலக்ட்ரிக் கிட்டார்லாம் ப்ளே பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் தே ஸ்லோலி ஜம்ப்ட் இன் டு திஸ் லைக் லக்ஸரி பேக்ஸ் அண்ட் லக்ஸரி கேப்ஸ் அண்ட் லைக் சூட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அவங்களோட பிராண்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரீசெண்ட் டைமில். நான் மோஸ்ட்லி நிறைய ஃபேஷன் பிராண்ட்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவங்களோட பிராண்டிங், ஏன்னா அவங்களோட வே தே யூஸ் த கலர் அண்ட் இந்த கலர் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்துட்டு த ஸ்டோரி தே ட்ரை டு ஸ்டெல், த ஸ்டேட்மெண்ட் தே ட்ரை டு மேக்ன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ ஆஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் சினிமா இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான் இங்கே. அப்படின்றப்ப ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் யூ ஆர் இன் ஒன் கேட்டகரி, ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஹீரோவுக்கு இந்த படம் பண்ணார், இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துச்சு, இந்த ரெவன்யூ, தென் தே ஹைக் தேர் சேலரி. ஸோ டேரக்டருக்கும் அதே தான். ஸோ ஃபார் அ சினிமாட்டோகிராஃபர் ஹவு டஸ் இட் ஒர்க்? என்ன மாதிரி ஹைக்ஸ் இருக்கும்? எதை டிபெண்ட் பண்ணி, வாட்ஸ் த கீ மெட்ரிக் ஃபார் அ சினிமாட்டோகிராஃபர்? டேரக்டர் தான் தப்பானா போட்டு அடிச்சிடுவாங்க, இல்லை நல்லா இருந்தால் தூக்கி கொண்டாடிடுவாங்க. பட் ஃபார் அ சினிமாட்டோகிராஃபர் ஹவு டஸ் இட் ஒர்க்? ப்ரோ இப்போது என்னென்னா, சினிமாவில் வந்துட்டு டிரெக்டர் தப்பாக இருந்தால் அடிப்பாங்க. ஆனால் டிரெக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, இவங்க 3 பேர் தான் வந்துட்டு த ஆண்டர்பிரினர் ஆஃப் சினிமா பேசிக்கலி. மீதி எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான். ஓகே, இப்போ நான் சினிமாட்டோகிராஃபராக இருந்தாலும் நான் ஒரு சிஇஓ மாதிரி, நான் ஒரு எம்ப்ளாயி தான். ஐ வில் பி கெட்டிங் லைக் சேலரி ஒன்லி, பட் இட் வில் பி இன் அ பிக் ஸ்டேக். எடிட்டர் இஸ் எம்ப்ளாயி, தட் வில் பி இன் பிக் ஸ்டேக். பட் இந்த 3 பேர் இருக்காங்களே, இந்த 3 பேர் தான் ஆண்டர்பிரினர். தே வில் டிசைட் what kind of content should come, this content will work and this will make big money, this will take a place in the historyன்றது வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் துராந்தர். ஓகேவா, ஆதித்யாதார் மேட் த லைஃப் டைம், அதாவது அவர் லைஃபுக்கு தேவையான மணியை வந்துட்டு துராந்தர் மூலமாக அவர் சம்பாதிச்சிட்டார். ஐ திங்க் ஹீல் பி ஏர்னிங் அரவுண்ட் 300 to 400 crores வித் திஸ் ஃபிலிம். ஸோ ஐ திங்க் அவர் லைஃபுக்கு தேவையான சஃபிஷியன்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணி அவர் அதில் பண்ணியிருப்பார். பிகாஸ் ஹீ இஸ் அ ப்ரொடியூசர் பை ஹிம்செல்ஃப், இஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன்.
ஸோ இதில் வந்துட்டு ஆதித்யா தாருக்கு ஒரு ஸ்டேக் இருந்திருக்கும், அவங்க அண்ணா தான் ப்ரொடியூஸ் பண்ணார், ஸோ அவருக்கு ஒரு ஸ்டேக் இருந்திருக்கும், ரன்வீர் சிங்க்கு ஒரு ஸ்டேக் இருந்திருக்கும், மீதி எல்லாருக்குமே சேலரி தான். ஸோ லைக் சினிமாட்டோகிராஃபர் அதே மாதிரி வந்துட்டு என்னன்னா சினிமாட்டோகிராஃபர்ஸு இல்லை எடிட்டர்ஸு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கெலாம் வந்து அந்த ஃபிலிமோட ஹிட்டு இல்லை அந்த ஃப்ளாப் பேஸ் பண்ணி ஒரு ரெம்யூனரேஷன் ஏறும். செகண்ட் திங் வந்துட்டு இதில் டிஃப்ரெண்ட் இட்ரேஷன்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போ வந்துட்டு ஹிட்டு ஃப்ளாப் மூலமாக ஒரு ரெம்யூனரேஷன் ஏறும். சில நேரத்தில் வந்து எப்படின்னா சில படம் செம்மையாக ஹிட்டாக இருக்கும், ஆனால் அதோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ஸோ அந்த சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. சில நேரத்தில் வந்து சில சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, தே நெவர் மேட் அ ஹிட் ஃபிலிம், பட் தே ஆர் ஒர்க்கிங் இன் அ வெரி பிக் ஃபிலிம்ஸ் பிகாஸ் தியர் விஷுவல் சென்ஸ் இஸ் வெரி குட். சூப்பராக பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்டேக்கில் ரெம்யூனரேஷன் வாங்கி நல்ல பொசிஷன்லேயும் இருக்காங்க. So it depends on various things, various parameters and various parameters, circumstances. How important it is to like have a proper rapport and conversation with the director before going to a set or something. என்னென்ன விஷயங்கள்லாம் you will be discussing? ஏன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா இப்போ ஒரு சிஇஓ ஒரு கோஃபவுண்டர்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் இது உன்னோட ரோல், இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் 2 பேரும் they will be working towards one brand. இங்கே வந்து சின்ஸ் டேரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் ஸோ பேரலி, ஏன்னா அவர் நினைக்கிறது தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து காமிக்க போகிறீங்க. அப்படின்றப்ப உங்களோட ரேப்போ இஸ் ஆல்சோ ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர்லேப் ஆகும், அந்த ஓவர்லேப் ஆகிற இடத்துல நீங்கள் எங்கே விட்டு கொடுப்பீங்க, அவர் எங்கே விட்டு கொடுப்பாரு? எல்லாருமே வந்து ஸ்கிரிப்டுக்காக கடைசியாக விட்டு கொடுத்துருவாங்க ப்ரோ. அந்த படத்துக்காக வந்து 2 பேரும் வந்துட்டு ப்ரோ இல்லை இதுதான் இந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனால் தான் அந்த ஃபிலிம் வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். என்னன்னா இப்போது இந்த ஃபிலிம் மேக்கிங் மட்டும், இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட் ப்ரோ. பிகாஸ் யூ ஆர் ஹேண்ட்லிங் ஆர்டிஸ்ட், ஓகேவா? லைக் யூ ஆர் ஒர்க்கிங் வித் ஆர்டிஸ்ட். லைக் ஆர்டிஸ்ட்னா ஆக்டர்ஸ் சொல்ல, லைக் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், இல்லை டிரெக்டராக இருக்கட்டும், தே ஆர் வெரி சென்சிட்டிவ், ஓகேவா? தே கேரி தேர் ஓன் ட்ராமாஸ் அண்ட் தேர் ஓன் வெல்பீயிங்ஸ் டுவர்ட்ஸ் தேர் ஆர்ட். அண்ட் அதை வச்சு தான் அவங்களோட ஆர்ட்டும் இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி தான் அவங்க ஆர்ட்டும் இருக்கும். ஸோ என்ன மாட்டேன்னா எதுக்கு அவங்க ட்ரிகர் ஆவாங்க, இல்லை எதுக்கு ட்ரிகர் ஆக மாட்டாங்க, இல்லை அவங்களோட கொள்கை என்ன இருக்கும், அவங்க சில பேர் பொலிட்டிக்கலாக இருப்பாங்க, சில பேர் பொலிட்டிக்கலாக இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம படத்தில் இருக்கிற சில விஷயத்தை எப்படி ட்ரீட் பண்ணுன்றதுலாம் வேறு ஐடியாலஜிஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஆமாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எங்கே பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த ஃபிலிமோட ஸ்கிரிப்ட் தான். என்னதான் இருந்தாலும் நீ அக்ரி பண்ணி உள்ளே வந்தது இந்த ஸ்கிரிப்டை பண்ணணுன்றதுக்காக தான். இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல், எனக்கு வந்து பொலிட்டிக்ஸ் பற்றி பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பட் வந்துட்டு நான் இப்போது ரஞ்சித் மாதிரி ஒரு டிரெக்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் திங்க் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் சென்ஸ். நான் வந்துட்டு இப்போ ரஞ்சித் கூட மாதிரி ஒரு பர்சன் கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னா அவர் அந்த படத்துக்கு என்னென்ன மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி தேவைப்படுதோ அந்த ஹிஸ்ட்ரியை நான் கொஞ்சமாவது படிக்க ட்ரை பண்ணுவேன், அதை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ பீப்புள் பிஹேவியர் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அது வச்சு அதை என் மைண்டுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டில் போட்டோன்னா அதுக்கான விஷுவல்ஸ் அதை எனக்கு கல்டிவேட் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸோ தட்ஸ் வை த ஸ்கிரிப்ட் வில் காம்ப்ரமைஸ் எவ்ரி திங் ஃபார் எனிதிங். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் தான் நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த படம் எவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகுது, அந்த படத்தோட ஐபி வேல்யூ, அது எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போகிறது. ஓகே. ஸோ வி வில் ஒர்க் டுவர்ட்ஸ் தட் திங். புரியுது. இந்த ஐபி வேல்யூ சொன்னீங்கல்ல, அப்போ எனக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன தாட் என்னென்னா, இப்போ ஒரு டேரக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அந்த ரைட்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கலாம். ப்ரொடியூசர் ஓன்ஸ் அஃப்கோர்ஸ் த ஓவரால் பிக்சர் ரைட்ஸ். சினிமோட இது ஆக்டருக்கு அவங்க ஃபேஸ் வந்துருச்சு, அதுவே ஒரு பெரிய ஐடென்டிட்டி. ஆனால் சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்குலாம் அந்த மாதிரி அதான் இருக்கா? Can they own something? Have IP bro. Music directors even doesn't had, but now they are fighting for their IPs and they are getting their IPs. Music rights, lyricists are getting their lyric rights. என் பாட்டு இத்தனை வாட்டி ஸ்பாட்டிஃபைல கேட்கும் போதும் ஒரு பாட்டுக்கு நீ 10 பைசா சம்பாதிக்கிறனா எனக்கு 1 பைசா கொடுக்கணும் அப்படின்றது லிரிக்ஸோட ஒரு வேண்டுகோள். சிங்கர் அவங்களோட ஐபியை எடுத்துக்கிறாங்க, மியூசிக் டேரக்டர் அவங்களோட ஐபி. ரீசெண்ட் டைம்ஸில் they are fighting for it. Okay, லைக் ஃபாரின்ல அந்த இண்டஸ்ட்ரி, வெஸ்ட்டில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இட் ஹேப்பன் பிஃபோர் சம் இயர்ஸ். ஓகேவா? இப்போது இங்கே வந்துட்டு டிரெக்டர்ஸ் வில் ஹேவ் தேர் ஓன் ஐபி இஃப் தே ஆர் புட்டிங் த அக்ரிமெண்ட் தட் வே. இல்லை அந்த ஐபியும் கிடையாது. ஓகேவா? பார்ட் 1 பார்ட் 2 அதெல்லாம் எதுவுமே எடுக்க முடியாது. பட் ப்ரொடியூசர் ஒன்ஸ் த ஆல் த ஐபி பிகாஸ் ஹி இஸ் ஃபண்டிங் த ஃபிலிம்ன்றதுனால. ஸோ ஆக்டர்ஸ் தே ஹேவ் தேர் ஃபேஸ் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். சினிமாட்டோகிராஃபர்ஸ் எடிட்டர்ஸ் இவங்க யாருக்குமே ஐபிஸே கிடையாது ப்ரோ. தட்ஸ் வை ஐ எம் சேயிங் இட் இஸ் அ ஜாப், இட் இஸ் நாட் அ ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபார் தெம். ஈவன் தோ இஃப் யூ ஒர்க் ஃபார் யுவர் ஓன் க்ரோத். ஏன்னா இதில் வந்துட்டு உன்னோட என்னன்னா இந்த ஜாப் மாதிரி என்னன்னா இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் க்ரோ ஆச்சு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் மட்டும் க்ரோ ஆகாது. இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்க்குற அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் மட்டும் க்ரோ ஆகாது, நீயும் சேர்ந்து க்ரோ ஆக, வெளியே போனாலும் நீ க்ரோ ஆகிக்கலாம். ஏன்னா யூ வில் கெட் அன் ஓன் ஐடென்டிட்டி ஃபார் இட். லைக் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இவர் தான் அப்படின்னு சொல்லி நமக்கான ஐடென்டிட்டி நம்ம டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். பட் இட் இஸ் லைக் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப். ஐபி மாதிரிலாம் ஓன் பண்ண முடியாது. யூ கான்ட் ஓன் எனிதிங். Do you think there is a possibility that maybe ஐபி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை
ஆர் டு யூ ஹேவ் எனி ஐடியா? இல்லை ப்ரோ, இது ஐபி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்துட்டு லைக் இப்போ நான் ஐபி கேட்டேன்னா ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து ஐபி கேட்பார், நான் போட்ட செட்டு அப்படின்னு காஸ்டியூம் டிசைனர் நான் கொடுத்த சட்டை எனக்கு ஐபி கொடுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஐபி பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு கட்டத்துக்குள்ளே அடக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே, இட்ஸ் பெட்டர் டு கோ வேர் யூ கெட் ஐபி. டேரக்டர் ஆயிடலாம், ஒன்று நீ டேரக்டர் ஆயிடலாம், நீ ஹீரோ ஆயிடலாம், இல்லை நீ ப்ரொடியூசர் ஆயிடு. ஓகே, அமைதியை தேடி போகாத அமைதியாக மாறிடு அந்த மாதிரி. இன்ட்ரெஸ்டிங். நியூ ஏஜ் ஃபிலிம் மேக்கர்ஸோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிஸ்னஸ் நடத்துகிற நாங்கள் வந்து வி லைக் இன்டர்வியூ ஜென்சிஸ், we face certain problems with them and we also see a lot of potential in them. ப்ராப்ளம்ஸாக என்ன பார்க்குறதுனா, தே வாண்ட் மோர் அட்டானமி, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும், ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும். சம் பிளேஸஸ் இட் ஒர்க், சம் பிளேஸஸ் டியூ டு இட்ஸ் இந்த க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி லைக் ஏஜென்சி ஸ்பேஸ்லன்றப்ப டைம் பவுண்டாக சில விஷயம்லாம் இருக்குது. இங்கேயுமே டைம் பவுண்ட் இருக்குது, கால் ஷீட் இருக்குது. அந்த ஸோ பேரலலி ஐ கனெக்ட் தீஸ் டூ திங்ஸ். இங்கே ஜென்சிஸை வந்து இப்போ யூட ஃபேஸ் சம் யங் டேலண்ட்டில் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் ஆஸ் அ நியூ ஏஜ் ஃபிலிம் மேக்கர்ஸாக இதெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவாக இருக்கும்? ஓகே, நான் வந்துட்டு எனக்கு இந்த விஷயம் பேசிக்காக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ப்ரோ. என்னன்னா ஜென்ரேஷன் வச்சு நம்ம பிரிக்கிறோம்ல, லைக் இந்த ஒரு டெக்கேட்க்கு இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு இவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க தான் மேபி அங்கே இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்சஸ்னால அவங்க ஒரு சர்டன் வேவாக பிஹேவ் பண்ணலாம் ப்ரோ. அவங்களோட சாய்ஸஸ் வேறு மாதிரி இருக்கலாம். பட் மைண்ட் செட் டீப்பராக வந்துட்டு அவங்க மைண்ட் செட், அவங்களோட பீயிங் இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் தான். ஓகேவா? தேர் மே பி சம் டூவர்ஸ் அண்ட் தேர் மே பி சம் ப்ரோகாசினேட்டர்ஸ். தேர் மே பி சம் மோட்டிவேட்டட், தேர் மே பி சம் ஆப்டிமிஸ்ட், தேர் மே பி சம் பெசிமிஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது என்னென்னா லைக் இது வந்துட்டு டைம் பேஸ் பண்ண திங்ஸ் கிடையாது. லைக் இது இண்டிவிஜுவல் பேஸ் பண்ண ஒரு திங் தான். நான் வந்துட்டு ஒரு 21 இயர்ஸில் இருந்து லைக் வந்துட்டு ரொம்ப ரேசிஸ்டிக்காக, ரொம்ப மிசோஜனிஸ்டிக்காக இருக்கிற பசங்களும் நான் பார்க்குறேன். ஒரு 45ல் இருந்து ஒரு எல்ஜிபிடிக்யூலாம் அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரீ மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு அங்கிளையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு என்னென்னா இதை எப்படி நான் டைம் பேஸ் பண்ணி பிரிக்கிறதுன்றது வந்து, ஏன்னா நான் பார்த்து 21ல் இருக்கிறவன் வந்து கோயிலுக்கு போவான், சாமி கும்பிடுவான், ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பான். லைக் கிட்டத்தட்ட வந்துட்டு லைக் ரொம்ப அந்த ஹிந்துஸ்க்கு சப்போர்ட் பண்ணி, இப்போது நான் வேறு ஊரில், இப்போ நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன், நான் வந்து சில கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ்லாம் நான் பார்க்குறேன். தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ ஆர் இன் டு so much of Hinduism, they hate Muslims. Okay. Small peoples like 20 years 19 yearsலாம் எனக்கு வந்துட்டு புரியவே இல்லை. டேய், நீ ரொம்ப சின்ன பையனா, நீ வந்துட்டு ஆக்சுவலி ஜென்சியா, நீ ஜென் ஆல்ஃபாவா, நீ என்ன கருமோ தெரியல. பட் ஆனால் நீ வந்துட்டு ரொம்ப சின்ன பையனாக இருக்க, உன் மைண்டில் இந்த ஜென்ரேஷனுக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு ஹேட்ரேடே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க. And there are some people who are like 50, 51 and they don't have any hatred among people. They will accept everything. ஸோ அந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. ஸோ இது டைம் பேஸ் பண்ண திங்ஸ் கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு ஃபிலிம் மேக்கர்ஸாக வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்களா? லைக் இதில் ஃபிலிம் மேக்கர்ஸில் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபிலிம் மேக்கிங்கில் வந்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நான் யங்ஸ்டர்ஸை தான் வந்துட்டு இன்னும் பெரிய விஷயமாக பார்க்குறேன். என்னென்னா தே ஆர் ஈஸிலி கிராபிங் ஆப்பர்ச்சுனிட்டி, தே ஆர் ஈஸிலி ப்ரமோட்டிங் தேர் செல்ஃப். மேபி வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். இந்த ஃபேஸை வந்துட்டு கேமரா முன்னாடி போடுறது, நமக்கு நம்மளே செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்ணுறது, செல்ஃப் ஹைப் கொடுத்துக்கிறது, இதெல்லாம் நமக்கு வந்துட்டு மேபி கஷ்டமாக இருந்திருக்கலாம். தீஸ் பீப்புள் ஆர் நெவர் வரிட் அபவுட் இட். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நோ பர்சனல் பிராண்டிங் அஸ் அ கான்செப்ட் ஹஸ் ஆல்சோ பீன் எஸ்டாப்ளிஷ்ட். நிறைய பேருக்கு தெரியும் பர்சனல் பிராண்டிங் வந்து கான்செப்ட் வந்து பர்சனல் பிராண்டிங் ஒரு கேரக்டராக மாறிடுச்சு. ஆமாம், எல்லாருமே ஒரு கை மாதிரி இருக்காது. அவங்க they are just branding themselves. They are very confident about whatever they are doing and they are just branding about themselves. ஆனால் சேம் ஜென்சி கேட்டகரியில் there are other 60% of people who are very afraid to come out. அதுதான். ஆனால் என்ன மேட்டர்னா, இப்போ எப்படின்னா 100 பீப்புள்ஸ், இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமே பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கிட்டாங்கன்னா பர்சனல் பிராண்டிங்க்கு வேல்யூவே இருக்காது. அப்போ யார் வந்துட்டு பிராண்டிங்கே பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேல்யூ இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மெஜாரிட்டி அண்ட் நான் மெஜாரிட்டியோட அந்த ஒரு பேலன்ஸில் தான் எல்லாமே. பட் ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, எல்லாராலையுமே அவங்களை ஈஸியாக பிராண்ட் பண்ண முடிஞ்சிடாது. முடிஞ்சிடாது. ஏன்னா டேலண்ட்டு டேலண்ட் ஒரு விஷயத்தில் எதுவுமே இல்லாமல் சவுண்டும் வராதில்ல. லைக் அந்த மாதிரி அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்துட்டு என்னென்னா வந்துட்டு சில பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து கேமரா முன்னாடி வந்து பேசுகிறதோ இல்லை வந்து அவங்கள பிராண்ட் பண்ணிக்கிறதோ பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்கு நான் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அது தேவைப்படாமையும் இருக்கலாம். நான் எதிர்பார்த்தது இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கம்மியான டேலண்ட் இருக்கும், பட் தே வில் ட்ரை டு போர்ட்ரே இட் இன் அ பிகர் வேல. அது வந்து பர்செப்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் தான். ஓகே, அது வந்து அந்த ஜென்ஜி இல்லை வந்து அந்த இது ஜென் ஆல்ஃபா அப்படின்றது கிடையாது. ஏன்னா
அந்த டைமில் அட்லியும் இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி பாரதி ராஜாவும் இருந்திருக்காரு. எல்லாருமே அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் வந்து போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கனால தான் அவங்க வந்து அந்த டைமில் இதுவாயிருக்காங்க. சேம் ஜென்ரேஷனில் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ காண்ட் ஈவன் அப்ரோச் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்களே, ஈவன் தோ தே ஹேவ் அ அமேசிங் ஸ்கில், தே ஆர் லைக் இன்ட்ரோவேட்டட். லைக் அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஜென்ரேஷன் பேஸ்டு திங் கிடையாது, இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஹியூமன். அப்போ டு கிராப் opportunities or to do something more bigger than what you expect in your life, you have to be extrovert definitely அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ, நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் பீயிங் ப்ரோ, ஓகேவா? யூ நீட் டு ஃபைண்ட் அ வே டு கம்யூனிகேட் வித் தம். நீ வந்து நீ வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்து மெடிடேஷன் மூலமாகவும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், நீ வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்து வார்த்தை மூலமாகவும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், நீ வந்துட்டு என்ன வேணாலும் கம்யூனிகேட் பண்ணு. பட் யூ ஷுட் நோ டு கம்யூனிகேட் வித் தம், யூ ஷுட் பி ப்ரைமல், ஓகேவா? அந்த எப்படி நான் நினைக்கிற ஒரு விஷயத்த அவனை நான் புரிஞ்சுக்க வைக்க போகிறேன், அவனோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்குன்றதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறேன்றது வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறவங்க தான் பெஸ்ட் பீப்புள். அது வந்து இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ன்றது அதுக்கு பேரே கிடையாது, பெட்டர் கம்யூனிகேட்டர்ஸ். You have to communicate better to get what you want. Yeah, what you want. புரியுது. ஸோ இப்போ ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் ஒரு இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ விஸ்காம் படிக்கணும், நான் வந்து ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்றவங்க, அஃப்கோர்ஸ் தெரியாமல் காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஓகே காலேஜ் போனால் கற்றுப்போன்னு மேபி தே வுட் ஹவ் ஜாயின். அதை தாண்டி இப்போ நான் போய் சினிமோகிராஃபி கற்றுக்கணும் அப்படின்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க இந்த பீரியடில் கற்றுக்கணும்னு நினைக்கிற பர்சனுக்கு? இந்த பீரியட்லனா யூ ஹேவ் டு ஜஸ்ட் டேக் யுவர் கேமரா அண்ட் ஸ்டார்ட் ஷூட்டிங் எ ஃபிலிம். I think you can make a 1 hour film, 2 hour film also, because you will be having a friends as an actors, aspiring actors irupanga kandipa. Then you will be having a camera, from phone camera to how much you can afford. If you have 3 lakhs you can buy a Sony A7S III, which is like amazing camera to release in theaters, okay va? So adu irukum. And you can shoot it, இப்போ இருக்கிற ISO சென்சிட்டிவிட்டிலாம் வந்துட்டு யூ கேன் ஷூட் வித் நேச்சுரல் லைட், யூ கேன் ஷூட் வித் திஸ் பல்ப் அண்ட் எவ்ரி திங். ஸோ நீ எப்படி உன்னோட க்ரியேட்டிவ் திங்ஸை வந்து ஆர்டிகுலேட் பண்ணி அது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டாக நீ முதல்ல க்ரியேட் பண்ணி அதை எப்படி ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறன்றது ஒரு ப்ராசஸ். தென் அந்த மேக் பண்ண ப்ராடக்ட்டை வந்து நீ எப்படி செல் பண்ணுறன்றது இன்னொரு ப்ராசஸ். ஸோ இதை தான் பேசிக்காக நீ லேர்ன் பண்ணணும். இதை வந்துட்டு நீ ஒரு 7 lakhs 10 lakhs கொடுத்து ஃபிலிம் ஸ்கூல் போனாலோ இல்லை வந்து நீ விஸ்காம் சேர்ந்து ஒரு 3 வருஷம் அங்கே உட்காந்தாலோ இது அங்கே லேர்ன் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. நீ ஸ்கூலுக்கு போகிறது இல்லை எது போகிறதுன்றது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் நெட்வொர்க்கிங் அண்ட் டு சில் வித் பீப்புள்ஸ். யூ கெட் அ ஃப்ரெண்ட்ஸ் தேர், யூ கெட் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் பி ஐடல். சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி தட் யூ கேன் சே ஐ பிலாங் டு திஸ், மேபி லைக் இந்த இடத்துல படித்ததால there will be community, இங்கே நான் படித்தேன் எக்ஸ் அலுமினி அந்த மாதிரி சொல்லி கூட டு திஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் அங்கே படிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களே, நீங்கள் எப்படி ஃபிலிம் மேக்கராக அவனும் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற ஒரு 10 பசங்களும் ட்ரை பண்ணுவாங்க. 10ல் 5 பேர் கண்டிப்பாக வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த 5 பேர் இப்போ நீங்கள் நெட்வொர்க் ஆகிடுவீங்க. ஓகே, இப்போ லயலான ஒரு பிராண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த பிராண்ட் எந்த யூஸும் இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு லயலா படிச்சுட்டு சினிமாக்குள்ளே வராத பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஹிந்துஸ்தான் காலேஜோ இல்லை வந்து எனக்கு பேர் தெரியாத ஏதோ ஒரு விஸ்காம் படித்த பசங்க வந்துட்டு இப்போது நல்ல சினிமாவில் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க. பரோட்டா சூரி வந்து காலேஜ் படிச்சிருப்பாரு எனக்கு தெரியல. கரெக்ட், ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணவங்க நிறைய பேர். பட் அந்த பெர்செப்ஷன் ஸ்டில் எக்ஸிஸ்ட்ல, அதனால சொல்கிறேன். யா பட் ஆனால் மேபி ஐ திங்க் இட் மேபி டைலூட்டட். அதுக்குனா மேபி இந்த IIM IIT படிச்சிருக்கேன் அப்படின்றது பிராண்டாக ஒர்க் ஆகும். ஸோ சினிமா டசன்ட் ஹேவ் ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு அப்படியே ஒர்க் ஆகல. ஹையர் பர்ஃபார்மர்ஸ் இப்போ நீ பெஸ்ட் டு ஃபெயில் ஆனா கூட ஓகே, பட் இஃப் யூ ஆர் டூயிங் குட் இன் பர்ஃபார்மன்ஸ். ஐ எக்ஸாக்ட்லி அக்ரி வித் திஸ். ஏன்னா லைக் லாட் ஆஃப் placements have been down in this institutes that you இருக்கு. அது இளமையில ஏமாத்த முடியாது. people are getting உஷார் உஷாராயிட்டாங்க. சந்தோஷம். ஸோ இன்னொன்று என்ன கேட்க வந்தோன்னா, there are a lot of edtech platforms ஆன்லைனில் saying cinematography or whatever it is, they grab in a lot of big directors, come take them on board and they say this guy is teaching something like this அப்படின்றதெல்லாம். I still remember when we discussed in a cafe that என்னதான் ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர் யாராவது வந்து சொல்லிக் கொடுத்தாலுமே த ரியாலிட்டி தட் தீஸ் கேஸ் ஆர் கோயிங் டு ஃபேஸ் இஸ் கோயிங் டு பி டோட்டலி டிஃப்ரெண்ட்ன்றதான் நம்ம இன்றைக்கி பேசணும். அது கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லைக் ஒய் டூ திங்க் தெர் வில் பி டிஃப்ரென்ஸ் அண்ட் ஒய் டூ திங்க் லைக் ஆன்லைன் எஜுகேஷனை வந்து இந்த மாதிரி ஒரு கரிக்குலமாக போட்டு மட்டும் இருக்கிறத தாண்டி ப்ராக்டிக்கலாக இருந்துச்சுன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரோ பேசிக்கலி இது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஜாபில் எல்லா ஜாப்புமே ஒரு ஆக்ஷன் தான் ப்ரோ, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ வந்துட்டு சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஒரு MBA படிக்கலன்னு தான் நினைக்கிறேன். பட் வந்துட்டு ஹீ இஸ் மேக்கிங் லைக் குட் மணி. ஓகே, தெர் ஆர் சம் MBA கிராஜுவேட்ஸ் ஹூ ஆர் லைக் டோன்ட் ஈவன் நோ டு டூ அ பிஸ்னஸ். அவங்க அப்பாவோட கடையை கூட அவங்களால ரன் பண்ண முடியாது MBA படிச்சுட்டு. ஸோ என்னன்னா எஜுகேஷன் வந்து ஒரு தியரி ஒன்று
சொல்லிக் கொடுக்குதுல, அந்த தியரியை வச்சுட்டு யூ கான் டூ எனி ப்ராக்டிக்கல் ஒர்க் எனிமோர். மேபி எம்பிஏ வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் அஸ்யூம் நீ வந்து ஒரு 8 lakhs நீ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நீ காலேஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 8 lakhs வந்து 5 lakhs வந்துட்டு திருப்பி அந்த பசங்க கிட்ட கொடுத்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அந்த 2 years. அவங்க இந்த 2 yearsல வந்து அந்த பிஸ்னஸ் இருக்க சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் நீ பார்க்கணும். யூ ஹேவ் டு ஹேண்டில் பீப்புள்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இந்த 5 lakhs வச்சு நீ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணி எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நீ இந்த எண்ட் ஆஃப் இயர் கொடுத்தீங்கன்னா, நீ கொடுக்குற ரிட்டர்ன்ஸை பொறுத்து உனக்கான பர்சன்டேஜ் மார்க் அப்படின்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மாடலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சேம் வே ஏன்னா மீதியெல்லாம் நீங்கள் வந்துட்டு சாட்ஜிபிட்டில் போட்டால் வந்துடும் ப்ரோ. வாட் ஆர் த லைக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எம்பிஏன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துட போகுது. இதே மாதிரி தான் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபிலிம் கேமராவில் அந்த காலத்தில் இப்படி ஷூட் பண்ணாங்க, அந்த காலத்தில் இப்படி ஆச்சு, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் சொல்லி கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ரைட்டிங்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி புதுசாக எடுக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ வந்துட்டு ஒரு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு 1 hour கண்டென்ட் பண்ணுற விஜே சித்து விளாக்ஸ் வந்து ஹூக்டாக வச்சுருக்காங்க கண்டென்ட்டு. ஓகேவா, நீ வந்துட்டு ஒரு 10 கோடி ரூபா போட்டு படம் எடுத்து உன்னால் ஹூக்கே பண்ண முடியல 5 நிமிஷம் கூட, ரொம்ப அட்ரஸ்ட் டிஃபிசட்டாக இருக்கும் படம். நாங்கள் வந்து ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ நீ என்ன லேர்ன் பண்ணுற அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுறது, ஹவ் யூ கம்யூனிகேட், ஸோ வாட் பீப்புள் ரியலி வாண்ட்ன்றதை அனலைஸ் பண்ணுறது, தென் வாட் அ ஃபிலிம் ரியலி நீட்ஸ் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல. லைக் ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு உண்மையிலே என்ன வேணும், இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் என்ன வேணும் அப்படின்றது இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னா நீ அந்த ஃபீல்டில் போயிட்டு லைவாக ஒர்க் பண்ணும் போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் லேர்ன் பண்ணுவேன். எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் யூ வில் பி சரௌண்ட் வித் லாட் ஆஃப் ஃபூல்ஸ். தட்ஸ் வை லைக் தேர் ஆர் வெரி ஃபியூ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யூ கேன் ரிமெம்பர்ல, அவ்வளோதான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நீ எனக்கு யார் வேணும், லைக் நான் என்ன பண்ணணுன்றதை வந்து அப்சர்வ் பண்ணுறது, அதை ஆர்டிகுலேட் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த ஜேர்னிக்குள்ளே தான் நம்ம போகணும். நம்ம வந்து ஒரு 10 lakhs 15 lakhs கொடுத்து லைக் ஏதோ ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் உட்காந்து படிக்கிறது வந்து இட் நெவர் ஹெல்ப் யூ. அண்ட் எனக்கு வந்து நார்மலாக வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க, இவர் இன்ஸ்டியூட்டில் படித்தார், அவர் இன்ஸ்டியூட்டில் படித்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியல, மேபி நீங்கள் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு கேமரா இஸ் வெரி அன்நெசசபிள். ஃபிலிம் கேமரா வந்தால் தான் உன்னால் ஒரு ஃப்ரேமே உள்ளே பார்க்க முடியும். ஸோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களாம் கேமராவுக்கு வந்துட்டு யூஸ்டுவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சில ப்ரோஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கேமரா அண்ட் எவ்ரி திங் இஸ் சேம். ஃபோன் கேமரா ஹேஸ் ஐஎஸ்ஓ அண்ட் எஃப் ஸ்டாப், மூவி கேமரா ஹேஸ் எவ்ரி திங். ஸோ வாட்ஸ் இன்சைட் த ஃப்ரேம்ன்றது உனக்கு தெரியணும், வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி யூ வாண்ட் டு டெல்ன்றது தெரியணும். மேக்கிங் எ ஃபிலிம் இஸ் நாட் டிஃபிகல்ட் எனிமோர். ஹிக்ஸ்ஃபீல்டையும் ஒரு படம் வந்துட்டு யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். பட் வாட் யூ வாண்ட் டு சேன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ இந்த விஷயத்தில் நீ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா you have to do pattern analyzing and you have to jump into the industry and see how it's working, what is the format, what is the hierarchy, and then you have to plan such way. சூப்பர். ஸோ நான் ஒரு பெரிய ஸ்கில்லாக நான் என்ன பார்க்குறேன் இந்த ஜென்ரேஷனில் அப்படின்னா, அனலைசிங் தி பேட்டர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் த பேட்டர்ன் இஸ் எக்ஸாக்ட்லி கன்வேயிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எய்தர் இட் கேன் பி ஃபார் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், பிராண்டிங், எல்லாமே இது ஒரு பேட்டர்ன் தான். ஒரு மூவியாக இருக்கட்டும், நான் உங்ககிட்ட கேட்டது டெம்ப்ளேட், அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பேட்டர்ன் தான் இல்லை. ஸோ இந்த பேட்டர்ன் அனலைசிஸ்ன்ற ஸ்கில்லை வந்து எப்படி கற்றுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேட்டர்ன் அனலைசிஸ்ன்றது வந்துட்டு இப்போ எவ்ரிவன் ஐ திங்க் எவ்ரிவன் ஹஸ் தேர் ஓன் ஜர்னி அமாங் த பேட்டர்ன் அனலைசிஸ். நீங்கள் அதை எப்படி பண்ணுவீங்க? பேட்டர்ன் அனலைசிங் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேட்டர்ன் அனலைசிங் நேச்சர் ப்ரோ. நேச்சர்லாம் எனக்கு பேட்டர்ன் அனலைசிங் இருக்கும். எப்படின்னா இந்த பையன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறானா, அவன் கண்டிப்பாக நாளைக்கு நம்மக்கிட்ட அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். பட் அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் மாறிடாதா? அதுதான் என்னன்னா, இப்போ வந்துட்டு அது தப்பாச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும், கரெக்டாக ஆச்சுன்னா பேட்டர்ன் அனலைசிங் ஆகிடும், அவ்வளோதான். நான் தப்பாக ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு வந்து உறுத்தும். அது கரெக்ட் ஒரு வாட்டியும் அது அகைன் when they are proving it right, அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தானே வரும். எஸ் இட்ஸ் ரைட், இதுதான் பேட்டர்ன் அனலைசிங். கைண்ட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். ட்ரையல் அண்ட் எரர் திங் தான் மோஸ்ட்லி. அது நம்ம மைண்டுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள நிறைய ப்ளே ஆகும். அது பேசிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர் அனலைசிங், த வே யூ சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த பேட்டர்ன் அனலைசிங். தென் த வே யூ சூஸ் யுவர் பார்ட்னர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ், அங்கேருந்து அனலைஸ் ஆகும். தென் த வே யூ ஸ்கோர் யுவர் மார்க்ஸ், த ஸ்ட்ராட்டஜி யூ யூஸ் டு டூ சம்திங், த ஃபர்ஸ்ட் திங் யூ ட்ரை டு டூ. ஏன்னா நீ ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் இருக்கும் போதும் நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும் போதும் சில விஷயம் பண்ணியிருப்பல, அது வந்து எதுலாம் இதில் ஒர்க் ஆச்சுன்ற மாதிரி நம்ம ஒன்று எடுத்து வச்சிருப்போம். அந்த பேட்டர்னை மட்டும் எடுத்து செகண்ட் திங் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணும்போது அதில் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ சில விஷயம் ஒர்க் ஆகும், சில விஷயம் ஒர்க் ஆகுது. ஸோ அதுலேருந்து நம்ம க்யூரேட் பண்ணி அந்த பேட்டர்னை நம்ம நெக்ஸ்ட் இது கொண்டு போவோம். ஓகே. ஸோ பேட்டர்ன் அனலைசிங் அந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் திங் தான். சூப்பர். எனக்கு வந்து உங்கள் ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்த ரீசன் வந்து என்னென்னா, ஃப்ரம் சம்மன் ஹூஸ் அவுட் சைடர் யூ கேம் இன், didn't work with any assistant director, become cinematographer straight. Of course we had a fair struggles கண்டிப்பாக. Then now we went on doing lot of films in the future. தெலுங்கு ஒர்க் பண்ணுறீங்க, தமிழ் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ வாட் ஒன் லெசன் தட் யூ ஃபெல்ட், இது
என்கிட்ட இருந்ததால தான் நான் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்ற ஒரு மாதிரி ஏதாவது டு யூ ஹேவ் எனி மெசேஜிங் தட் யூ வாண்ட் டு கன்வே? டூயிங் ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் தான். லைக் யூ ஹேவ் டு கீப் டூயிங் திங்ஸ். என்னன்னா nowadays we all have ideas. It's very easy to create ideas, it's very easy to create a plan, but it's very hard to execute something. It's very hard to do something, come out of your house and doing something. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, நான் என் வீட்டிலேருந்து வெளியே போய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுனால, நான் என் வீட்டிலேருந்து வெளியே போய் ஒரு எஃபர்ட் எடுத்ததுனால, நான் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால தான் நான் வந்து இது பண்ணேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறது மூலமாக, ஈவன் ஃபிட்னஸ் கூட எடுத்துக்கோங்களேன். ஐ யூஸ் டு பி 107 kgs. நவ் லைக் ஐ ஆம் ஃபிட் அப்படின்னும் போது எனக்கு என்னென்னா, லைக் ஹெல்த்திலி ஃபிட் அப்படின்னும் போது என்னென்னா, லைக் அங்கே டூயிங் தான். லைக் இட் டேக்ஸ் எவ்ரிடே ட்ரைனிங், இட் டேக்ஸ் எவ்ரிடே டயட். இன்னொன்று என்னென்னா, டயட்டு இந்த ட்ரைனிங்லாம் வந்து லேர்ன் பண்ணணும் பேசிக்காக. அது எப்பவுமே இன்னொருத்த மேலே டிபெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்க முடியாது. அதோட ப்ராசஸ் நம்ம லேர்ன் பண்ணால் தான் யூ கேன் ஸ்டே ஃபிட் ஃபார் 365 days. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லா ப்ராசஸ்க்குமே என்னென்னா, அந்த விஷயத்தை பற்றி லேர்னிங், அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. இந்த 3 விஷயம் இருந்தாலே வி கேன். சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.